பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய வசனங்களை தியானித்தோம். पिछला हफ्ता हम परमेश्वर के वचन को मनन किए थे। அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். उसका अगली भाग आज के दिन हम मनन करेंगे। போன வாரத்திலே தேவனுடைய செய்தியை கேட்ட எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாயிருக்க வேண்டும். पिछला हफ्ता जो संदेश को सुना उनकी जिंदगी में एक बदलाव तो हुआ रहना चाहिए। எத்தனை வாழ்க்கையிலே உங்களுக்கு மாறுதல் உண்டாயிருக்கிறது? कितने लोग की जिंदगी में बदलाव हुआ है? பிரசந்த கவனிக்கலையா? संदेश ध्यान दे रहे हो कि नहीं? கொஞ்சம் வாழ்க்கையில உங்களுக்கு உண்டாகல போல தெரியுது இல்லையா? कुछ लोग की जिंदगी में बदलाव नहीं हुआ है लगता है। கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் உடனடியாக அதற்கு ஒப்பு கொடுத்து நம்மை மாற்றி விட வேண்டும். परमेश्वर का वचन जब आप सुनते हो तो उसको अर्पण करके जिंदगी को बदलना है। உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் और श्रेष्ठ गीत 2 अध्याय 15ஆம் வசனம் वचन 15 நானே வாசிக்கிறேன். हम पढ़ रहे हैं। திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சியுமாய் இருக்கிறது. श्रेष्ठ गीत की पुस्तक 2 अध्याय वचन 15। जो छोटी लोमड़ियां हैं दाख की बारियों को बिगाड़ती है उन्हें पकड़ ले, क्योंकि हमारी दाख की बारियां में फूल लगी है। நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சியுமாக இருக்கிறது. அடுத்த கொஞ்ச நாளிலே காயாகி பழுக்க போகிறது. हमारी दाख में बारियों है और फूल है और थोड़े दिन में फल आने वाला है। பெரிய பலம் கொடுக்க போகிறது, बड़ा फल देने वाला है। அதற்கு முன்பாக இங்க குழி நரிகளும் சிறு நரிகளும் அங்கே அதை கெடுக்கிறதற்கு பிரயாசப்படுகிறது. उसके पहले छोटी लोमड़ियां उसे बिगाड़ने के लिए कोशिश करती है। மிகவும் ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறோம். एक गहराई सत्य की बातों को हम जान कर आ रहे हैं। 14ஆம் வசனத்திலே वचन 14 में கன்மலையின் வெடிப்புகளிலும் हे मेरी पहाड़ियों की दरारों में சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, और जो टीलों की कुंज में रहने वाली मेरी कबूतरी, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு, मुझे तेरा मुंह दिखा, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், मुझे अपने बोल सुनना दे, உன் சத்தம் இன்பமும் तेरा बोल मीठा है உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். और तेरा मुख अति सुंदर है। தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார். इतना श्रेष्ठ परमेश्वर के संतान को प्रभु ने रखा है। புறாவே, कबूतरी, கேட்கிறார் இங்கே, சிகரங்கள் மறைவில் தங்குகிற என் புறாவே, यहाँ पर लिखा है कि என்னுடைய அருமையான பிள்ளைகளே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். मेरे प्रेमी बच्चों करके परमेश्वर बुलाते हैं। ஏன் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்? क्यों सो रहे हो? ஏன் ஆண்டவரை விட்டுட்டு பலவிதமான காரியங்கள் மனதை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்? क्यों परमेश्वर को छोड़कर मन को दूसरी बातों में घुमा रहे இந்த हो? முகரூபத்தை எனக்கு காட்டு, तेरा चेहरा को मुझे दिखा, முகத்தை எனக்கு நேராக திருப்பு, तेरा चेहरा को मेरे और फेर, நான் உன் சத்தத்தை கேட்கட்டும், मुझे तेरी आवाज सुनना है, உன் பாடலை கேட்கட்டும், तेरी गाना सुनना है, உன்னுடைய वचनங்கள் நான் கேட்கட்டும், तेरी वचन को सुनना है, உன்னுடைய ஜெபங்களை நான் கேட்கட்டும், तेरा प्रार्थना को सुनना है। நீ மகிழ்ச்சி அடைகிறதை நான் பார்க்கட்டும், तू खुश आनंद हो रहा है उसे मुझे देखना है। உன்னுடைய சத்தம் ரொம்ப இனிமையாக எனக்கு இருக்கிறது, तेरा आवाज मेरे लिए बहुत मिठास है, உன்னுடைய முகரூபம் மிகவும் அழகாக இருக்கிறது, तेरा चेहरा अति सुंदर है। ஆண்டவர் தினந்தோறும் காலையிலே இப்படிதான் காத்து கொண்டிருக்கிறார். ऐसा प्रतिदिन परमेश्वर सुबह बाट जोते रहते हैं। நம்முடைய முகரூபத்தை பார்த்தவர் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். हमारा चेहरा को देखकर अति सुंदर वो कहते हैं। நம்முடைய பாட்டை கேட்டு எந்த ராகமாக இருக்கட்டும், हमारा गीत चाहे कैसा भी राग हो, அது எனக்கு கேட்க ரொம்ப இன்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். वो सुनने के लिए बहुत सुंदर है प्रभु कहते हैं। உன் முகரூபத்தை எனக்கு காட்டு, तेरा चेहरा को मुझे दिखा, நீ என்னை பார், तू मुझे देख, நான் காலையிலே வந்திருக்கிறேன், मैं सुबह आया हूँ, உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்காக நான் வந்து நிற்கிறேன், तुझे बहुत आशीर्वाद देने के लिए मैं आया हूँ। காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. सुबह के समय में परमेश्वर की अनुग्रह नहीं है। ஆண்டவருடைய கிருபைகளை காலைதோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய நியமமாய் இருக்கிறது. परमेश्वर की अनुग्रह सुबह के टाइम पा लेना यह परमेश्वर का नियम है। அந்த நேரத்தை நாம் கடத்தி விட்டால் அந்த நாள் முழுவதும் நமக்கு பல வேலைகளுடன் கடைசியில் நீங்கள் ஜெபம் பண்ணாமலே நீங்கள் தூங்கி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். अगर वो समय को आप लोग इनकार करोगे, सो जाएंगे, तो फिर काफी सारा चीज आपको खोना पड़ेगा। ஒரு சகோதரர் சாட்சி சொன்னதை கேட்டீர்கள். भाई ने गवाही दिया, आपने सुना। அவர் கர்த்தரோடு கூட தினந்தோறும் உறவிலே பல வருஷங்கள் இருந்தார். और परमेश्वर के साथ सुबह के टाइम में प्रार्थना में बहुत रिश्ता था। இப்பொழுது அந்த கர்த்தரோடு
உறவு இல்லாதபடியினாலே अभी वो प्रार्थना का समय, वो रिश्ता नहीं है, इसलिए அவருடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள் இருக்கிறது. उनके जिंदगी में भी कुछ गड़बड़ी है। அந்த கர்த்தரோட உறவு தான் அவரை கட்டி எழுப்பும், அவரை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு वो போகும். परमेश्वर के साथ का रिश्ता ही बांध कर आगे बढ़ाती है। சத்துருவாய் சாத்தானும் பலவிதமான சோதனைகள் நமக்கு போடலாம். शत्रु शैतान कई प्रकार की परीक्षाएं दे सकता है, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, और जो संकट के समय मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன், और मैं तुझे छुटकारा நீ दूंगा, என்னை மகிமைப்படுத்துவாய், तू मुझे महिमा நீ करेगा, ஆசீர்வாதமாய் இருப்பாய். तू आशीर्वादित होगा। பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் தான் வரும். समस्या प्रॉब्लम सब जगह है, ஆனால் நம்முடைய தேவனாகிறது நமக்கு போதுமானவராக लेकिन இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए काफी है। அப்ப நாம வந்து ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியம். प्रार्थना करना अति मुख्य है। நாம முழிக்க முன்னாலே தேவன் வந்து காத்து கொண்டே இருக்கிறார். हम उठने के पहले परमेश्वर हमारा बाट जोते रहते हैं। இப்படி பெரிய விஷயங்களை தேவனாய் கர்த்தர் வேத வசனத்திலே வைத்திருக்கிறார். ऐसे बड़े बड़े कार्यों को परमेश्वर ने वचन में रखा है। என்னோடு சமாதானமாகத்தானே இருந்தாய், मेरे साथ शांति के साथ तो என்னோடு था, நீ அன்பாகத்தானே இருந்தாய், मेरे साथ प्रेम में ही था। நீ அதிகாலமே தேடினாயே, सुबह सुबह तो तूने मुझे ढूंढा, நான் உனக்கு ஆசீர்வாதங்களை தந்தேனே, मैंने आशीर्वाद भी दिया। இப்பொழுது என்ன ஆச்சு? अब क्या हो गया? நீ குழி நரிகளுக்கும் சிறு நரிகளுக்கும் இடம் கொடுத்து விட்டாயா? छोटी लोमड़ी को क्या तूने जगह दिया? இடம் கொடுத்தாச்சுன்னா அது தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளையும் வெட்டி ஒண்ணெல்லாம் பலனை கொடுக்காமல் ஆக்கிவிடும். छोटी लोमड़ी के लिए जगह देंगे तो दाग में आएंगे, बगीचा में आएंगे, सब फूल फल खा लेंगे, लाभ ही नहीं நீ होगा। உடனே திராட்சை தோட்டத்தை நினைக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை குறித்து தான் ஆண்டவர் இங்கே எழுதி இருக்கிறார். आप उस दाख लता का जो पेड़ है उसको मत सोचिए, अपनी जिंदगी को यहाँ पर बताता है। இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள், கொடிகளில் தான் கனிகள் வரும். यीशु मसीह बोलते समय मैं डाक हूँ, तुम लोग डालियां हो, आप लोग जो है डालियों के समान हो। நம்முடைய வாழ்க்கையிலே குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நாம் வந்து அனுமதிக்க கூடாது. हमारे जिंदगी में छोटी लोमड़ियों को और छोटे छोटे लोमड़ियों को अलाउड नहीं करना है। உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சின்ன பாவம் தானே, आप सोच सकते हो पाप तो छोटा है, இது சின்ன காரியம் தானே, ये तो छोटी बात है। ஆனா சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் அதைத்தான் முக்கியப்படுத்தி எழுதி இருக்கிறார். सर्व भूमि को बनाने वाला परमेश्वर उसी को मुख्यता दिया है। உங்கள் தோட்டத்தை வந்து பெரிய மிருகங்களோ பெரிய இதுகளோ வந்து ஒன்று அழித்து விட போகிறது இல்லை. आपके जो खेत है, बगीचा है, बड़े बड़े जानवर आके नुकसान नहीं करेंगे। நீங்கள் சுற்றிலும் வேலி போட்டிருப்பீர்கள். आप लोग बगीचा को रखवाला किए होंगे, फेंसिंग किए होंगे। இந்த நரி என்ன செய்யும் என்றால், ये लोमड़ी क्या करती है? பூமிக்குள்ளே ஒரு குழியை தோண்டி அப்படியே தோட்டத்துக்குள்ள வந்து உங்களுக்கே தெரியாது. जमीन के अंदर खड्डा डालकर अंदर से आकर तुम्हारा बगीचा को बिगाड़ती है, आपको समझेगा भी नहीं। ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் மேன்மையான பரிசுத்தமான வாழ்க்கை. आत्मिक जिंदगी बहुत श्रेष्ठ और पवित्र जिंदगी है। பரிசுத்த தேவனுக்குள்ள வாழ்க்கை தான் அந்த பரிசுத்த வாழ்க்கையை அவர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். उस पवित्र जिंदगी को परमेश्वर तोहफा के समान दिया है। அவரை போல நாமும் பரிசுத்தமாகத்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். उनके जैसे हम भी पवित्र से जीना है, यही परमेश्वर की चाहत है। நம்முடைய பாவத்தை நாம் அலோவ் செய்யக்கூடாது. इसलिए पाप को हम अंदर आने नहीं देना है। பாவத்தின் முடிவான சம்பளம் மரணம் தான். पाप की तन का मृत्यु है। நீங்க உங்கள் வாழ்க்கையில் மரித்து போவீர்கள், आप आपके जिंदगी में भी मरोगे, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போவீர்கள், आत्मिक जिंदगी में भी मरण पाओगे, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் மரித்து போவீர்கள். आशीर्वाद पाने में भी आप मरे हुए रहोगे। இது எழுதப்பட்ட சத்தியம், लिखा हुआ सत्य है, இதுக்கு மாறாக எதுவுமே கிடையாது. इसके उल्लंघन कोई बात नहीं है। தேவன் நல்லவர், परमेश्वर भला है, அவர் மன்னிக்க தயை பெற்றிருக்கிறார். माफ करने के लिए परमेश्वर महान है। இன்றைக்கு கூட நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே இந்த பாவங்களை மன்னித்து விடும் என்று நீங்கள் கேட்டால், आज भी अगर आप कहोगे कि परमेश्वर मेरा पाप को क्षमा करो, அவர் கண்டிப்பாக மன்னித்து விடுவார். जरूर आज भी परमेश्वर माफ करेंगे। யார் இதயத்தை கடினப்படுத்தி பின்னால பார்க்கலாம் என்று பாவத்தை அறிக்கை செய்யாமல் பாவத்திலே தொடர்ந்து கொண்டு இருந்தால், जो कोई बाद में कबूल करेंगे, बाद में पाप छोड़ेंगे, ऐसे पाप में ही रहेंगे तो நிச்சயமாக அது உங்களை வந்து ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போய்விடும். एक नुकसान की तरफ, एक नाश की तरफ लेकर जाएगी। திராட்சை தோட்டம் நாம் பார்த்தோம், அது நம்முடைய இருதயம். தேவனுடைய பிள்ளைகள் அந்த இருதயம் தான் இதை திராட்சை தோட்டமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். जो दाख लता का मतलब हमारा हृदय के साथ उसको तुलना करना है। ஆண்டவர் கேட்கின்ற பொழுதும் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தாய்ந்து தான் கேட்கிறார். परमेश्वर पूछते समय मेरा बेटा मेरा बेटी अपने हृदय को मुझे दे, நான் அங்கே வந்து வாசம் பண்ணட்டும், उस हृदय में मुझे निवास
करना அந்த है। வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் நம்ம இதயத்துக்குள்ள நிறைந்து இருக்க வேண்டும். उनकी वचन अपने हृदय में भरा हुआ रहना है। நீங்கள் பேசுகிறதை வைத்து நீங்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது உலகத்துக்குரியவர்களா ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். आपकी बातचीत में और बोल में ही पता लगा सकता है कि आप आत्मिक मनुष्य हो या शारीरिक। உங்கள் பேச்சுகளை வைத்தே நீங்கள் பாவிகளா அல்லது பரிசுத்தவான்களா என்று கண்டுபிடித்து விடலாம். आपके बातचीत से ही पता लगा सकता है कि आप पवित्र व्यक्ति हो या दुनिया वाले हो। உங்கள் நடக்கைகளை வைத்தே நீங்கள் பாவிகளா இருக்கிறீர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்று கண்டுபிடித்து விடலாம். आपके चाल चलावट से ही पता लगा सकता है कि आप पवित्र व्यक्ति हो या अशुद्ध हो। நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். हमारी आत्मिक जिंदगी में काफी सावधान रहना है। ஆண்டவர் நம்ம மீது பெரிய தயவு வைத்திருக்கிறார். परमेश्वर बड़ा दयालु है। நம்மள பிறந்து வளர்ந்து நம்மளும் பெரிய பக்திமான்களோ பெரிய பரிசுத்தவான்களோ அல்ல. जब हम पैदा होकर हम जन्म लेकर आए बड़े भक्तिमान नहीं थे। நம்ம மீது ஆண்டவர் மிகுந்த இரக்கம் வைத்தார். अपने ऊपर परमेश्वर अत्यंत दया रखा। ஹalleluya. हालेलुया। கொடிய பாவிகளா இருந்தாலும் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார். कठोर पापी थे तो भी परमेश्वर ने माफ करके अपने बच्चे बनाए। அவருடைய பிள்ளைகளாய் சேர்த்துக் கொண்ட பின்பு நாம் பாவம் செய்தால் அதற்கு விமோசனம் கிடையாது. अगर बच्चे बनने के बाद भी हम पाप करें तो उसके लिए प्रायश्चित नहीं। அப்ப தேவனுடைய திராட்சை தோட்டமாய் காணப்படுகிற நாம் இந்த குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நாம் அலோவ் பண்ணக்கூடாது. तो हम जो परमेश्वर की दाखलता है छोटी लोमड़ियों को अंदर न आने दे। இப்படி சொன்ன உடனே நீங்க குழி நரி சிறு நரி எப்படி எங்க வீட்டுக்குள்ள வர முடியும் நீங்க நினைக்கலாம். आप अगर ऐसा बोलोगे तो लोमड़ी कैसा मेरे घर पे आएगा करके आप सोच सकते हो। நான் என்ன எழுதியிருக்கிறேன் என்றால் வேதத்திலே लोमड़ी का मतलब वचन में क्या लिखा है? குழி நரி எது சிறு நரி எது? छोटी लोमड़ियां और जो बटका लोमड़ियां क्या है? இப்ப நீங்களாம் பெரிய பெரிய பாவம் செய்ய மாட்டீங்க. आप सब देखो बड़े बड़े पाप तो आप लोग नहीं करोगे। எல்லாருக்கும் தெரியும்படி ஏதாவது பாவம் செய்வீங்களா? क्या जब सबको दिखाने जैसा बड़ा पाप आप करोगे? நிச்சயமா நீங்கள் செய்ய மாட்டீர்கள். जरूर आप लोग नहीं करोगे। ஆனால் உங்களுக்கு ரகசிய பாவங்கள் ஏராளமாக இருக்கும். लेकिन छुप छुप कर जो रहस्य पाप है वो बहुत होगा। முதல்ல கர்த்தருடைய வார்த்தை மீறி நடக்கிறது உங்களிடத்திலே வரும். पहला परमेश्वर के वचन का उल्लंघन चलना वो आपकी जिंदगी में आएगा। கர்த்தருடைய நியமத்தை மீறி நடக்கிறது உங்களிடத்திலே வரும். परमेश्वर का नियम का उल्लंघन करना आपकी जिंदगी में அதை आएगा। மீறி நடந்த உடனே சாத்தான் உங்களை வேற டைரக்ஷன்ல கொண்டு போய் விடுவான். इसका उल्लंघन करते ही शैतान दूसरा मार्ग में आपको लेकर அதற்கு जाएगा। பிறகு நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீர்கள். उसके बाद प्रार्थना कम हो जाएगी। வேதத்தை வாசிக்க மாட்டீர்கள். वचन नहीं पढ़ोगे, நீங்கள் பாட மாட்டீர்கள். गीत नहीं गाओगे, நீங்கள் சோர்வுக்கு இடம் கொடுப்பீர்கள். थकान के लिए जगह दो। சாத்தான் உங்களோட சேர்ந்து உங்களை அப்படியே அவன் தள்ளி கொண்டே போய் விடுவான். शैतान आपको उसी में धक्का देकर उसी में गिरा देगा। அப்ப அந்த குழி நரி எது சிறிய நரி எதுன்னு போன வாரத்திலும் பார்த்தோம். छोटी लोमड़ियां क्या है वो हमने पिछला हफ्ता स्टडी किया था। அப்ப பெரிய பாவங்களை தோன்ற பாவங்கள் எல்லாம் சிறிய சிறிய பாவங்களை தோன்றுகிறது தான் குழி நரியும் சிறு நரியும். बड़े पाप का बात नहीं हो रही है यहाँ पर, छोटे छोटे पाप की बात हो रही है। उसका मतलब छोटी लोमड़ियां। அநேக ரகசியமாக பாவங்களை வைத்திருக்கிறீர்கள். कई सारे लोग रहस्य में पाप रखे हो, இன்னும் சிலர் வெளிப்படையாக யார் என்ன நினைத்தால் என்று பாவத்தை வைத்திருக்கிறீர்கள். और कुछ लोग चाहे कोई भी कुछ भी सोचे बिंदास खुल्लम खुल्ला पाप करते हैं। இந்த ரெண்டையும் தேவனாய கர்த்தர் வெறுக்கிறார். ये दोनों परमेश्वर इनकार करते हैं। அப்ப இன்றைய அழைப்புக்கு இன்றே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவரிடத்தில் அழுது ஆண்டவரே என்னை ரட்சித்து விடும் என்னை மன்னித்து விடும் உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி விடும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். आज आपको बुलावट दिया जाता है, आप परमेश्वर के पास रोइएगा और परमेश्वर से कहिएगा हे परमेश्वर मेरे पापों को क्षमा कर। இப்ப நம்ம சொல்லுகின்ற பொழுது ऐसे बोलते समय அப்ப இந்த நரிகள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று உங்களுக்கு தெரியும். छोटी लोमड़ियां आपके पास है क्या ये आपको अभी पता चलेगा। யார் யாரெல்லாம் சின்ன சின்ன நரி குழி நரி சிறு நரி இருக்குங்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. किस किस के पास छोटी लोमड़ियां आपने जो जमा करके रखा है वो अभी पता चलेगा। அப்ப இன்று பிரசங்கத்தை கேட்கிற நாம் संदेश सुनने वाले हम இன்றே அதை கண்டுபிடித்து அதை கொன்று விட வேண்டும் அதை விரட்டி விட வேண்டும். उस छोटी लोमड़िया को आज ही पकड़ना है और उस छोटी लोमड़िया को आज ही खत्म करना है। நரியை பத்தி நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். मैं इस लोमड़ी के बारे में थोड़ा स्टडी किया। அது ஒரு வருஷத்துல 6 குட்டி போடுமா, சில நரி 10 குட்டி போடுமா. एक साल में एक लोमड़ी 6 बच्चा डालती है या फिर 10 बच्चा देती है। அப்பனா நினைச்ச ஒரு 10 செட் நரி தான் இருந்துன்னு வச்சுக்கிடுவான். मान लो 10 बच्चे यानी कि 10 लोमड़िया का एक झुंड है समझो। ஒரே வருஷத்துல 60 செட் ஆயிரும் அல்லது என்ன 600 செட் ஆயிரும். तो अगर 10 लोमड़िया ने एक साल में अगर एक लोमड़ी एक बच्चा डालता है तो एक साल में कितना हो गया 100 लोमड़िया हो गया। और अगर 100 लोमड़ी रहेगा तो 600 लोमड़ी के ऊपर चले जाएगा। அப்ப சின்ன பாவம்னு நீங்க நினைக்கிறது அப்படி குட்டி போட்டு நீங்க கடைசில நீங்க பெரிய கூட்டமா மாறிடுவீங்க. तो छोटा लोमड़ी जब जैसा बच्चा देती है वैसे ही छोटा पाप भी बच्चा दे देकर बढ़ बढ़कर बड़ा झुंड हो जाएगा। சிறிய நரி குழி நரி எது? छोटी लोमड़ियां क्या है? சொல்லுங்க ஒரு சின்ன பொய்.
एक छोटा झूठ ही छोटा लोमड़ी। எல்லாரும் நிறைய இடத்துல போய் சொல்லுகிறார்கள். बहुत सारे लोग कई जगह पे झूठ बोलते हैं। கேட்டா என்ன காரியம் சொல்லுங்கன்னா மறைச்சு வச்சுக்கிட்டே இவங்க ஏன் சொல்லணும்னு இன்னொரு பொய்யை சொல்றாரு. अगर पूछेंगे तो मन में छुपाकर इनको क्यों ये बताना है करके झूठ बोलते हैं। எடுத்தோடனே டக்குனு அந்த பொய் சொல்றது ஏன்னா சாத்தான் வந்து அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. शुरुआत ही पाप से होती है, झूठ से होती है, क्योंकि शैतान घुसकर अंदर कार्य करता है। அவன் என்ன செய்யறான் என்றால் शैतान क्या करता है? லகுவாக பொய்யை மக்களுக்குள்ள புகுத்தி விடுகிறான். आसानी से झूठ को इंसान के अंदर घुसा देता है। மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? लोग क्या सोचते हैं? அது பொய் சொல்லாம வாழ முடியுமா? क्या बिना झूठ बोले जी सकते हैं? நம்ம ஆண்டவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा है झूठ मत बोलिए। சின்ன சின்ன கோபங்கள் இருக்க பெரிய கோபங்களாய் மாறுகிறது. छोटा छोटा गुस्सा जो बढ़ बढ़कर बड़ा गुस्सा में बदलते हैं। அப்படி கோபப்படக்கூடாது. அப்படி கோபப்படுகிறாரோ அவர்கள் வந்து என்ன சொல்ல முட்டாள்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. जो क्या बोलते हैं, जो गुस्सा नहीं करना चाहिए, गुस्सा करने वाले जो है बहुत कठोर व्यक्ति है करके कहती है। இதை நம்ம எல்லாரும் அலோவ் பண்ணுகிறோம். அப்ப இந்த குள்ள நரிகளும் சிறு நரிகளும் நமக்கு உள்ளாதான் இருக்கிறது. तो ये छोटी लोमड़ियां जो है हमारे अंदर ही रहती है। மற்றவர்கள் பொறாமை ஒருவர் வளர்ந்து விட்டால் சந்தோஷப்படுங்க. அதை போல பொறாமை கொள்ளாதீர்கள். अगर कोई आगे बढ़ रहा है तो जलन मत हो जाइए, सामने वाले इंसान के लिए खुश हो जाइए। அவரை பார்த்து நீங்களும் கற்றுக்கொண்டு நீங்களும் முன்னால் வாருங்கள். सामने वाले से सीखकर आप लोग भी आगे बढ़िएगा। மற்றவர்களை மன்னிக்காத மனம், दूसरों को माफ न करने वाली मन, எப்படி தீர்த்து கட்டிடணும் அல்லது அவங்கள ஒண்ணு இல்லாம ஆக்கிறோம்னு நினைக்கிறது. कैसा भी सामने वाले को खल्लास खत्म कर देना। இந்த குணங்கள் எல்லாம் கூட வந்தாச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. ये गुण सब आ गए तो आप प्रार्थना नहीं कर सकते हो। இல்லையா? ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்க நிறைய வச்சிருக்கிறார். परमेश्वर आपको आशीर्वाद करने के लिए बहुत रखे हैं। எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நியமங்களை கைக்கொண்டால் நான் இப்ப சொல்லப்படுற எல்லா ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்து பலிக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. लिखा हुआ सारे बातों का आप पालन करोगे तो सारे आशीर्वाद आपके ऊपर आएगी। இப்படிப்பட்ட பாவங்கள் இடம் கொடுக்கும்போது நீங்க முதல்ல ஜெபத்தை விடுவீர்கள். ऐसे पाप के लिए जब आप जगह दोगे पहला प्रार्थना कट हो आ जाए। ஜெபத்தை உடனே பாட்டு படிக்கிறது நிப்பாட்டுவீர்கள். जब प्रार्थना खत्म तो गाना खत्म। இருக்க கோயிலுக்கு வரது எனக்கு லீவு இல்ல அது இல்லன்னா அப்படியே கோயிலுக்கு வரது நிப்பாட்டுவீர்கள். फिर चर्च भी क्यों जाना है, चर्च भी काम नहीं रहता है, फिर चर्च भी नहीं आते हो। நம்முடைய ஆண்டவரை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். हमारा परमेश्वर को अच्छे से समझ लेना है। கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்ற உடனே परमेश्वर का पवित्र दिन का मतलब இவன் சொந்த வேலை செய்ய வேண்டாம். खुद का काम न करना, உன் சொந்த பேச்ச பேச வேண்டாம். खुद की बातें न करना। நீ தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வா. परमेश्वर के मंदिर में आ, நான் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறேன். मैं उधर निवास हूँ, வார்த்தை கொண்டு உன்னோடு பேசுகிறேன். वचन से तेरे से बातें करता हूँ। அதை கேட்டு அதன்படி ஜீவித்தால் सुनकर उसके हिसाब से जिएंगे तो உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் உன்னை உன்னதமான நிலையில உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். संसार वालों से भी उचित स्थान में परमेश्वर रखेंगे करके वो कहा है। ஹalleluya. हालेलुया। அதனால தான் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை உடனே தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம ஓடி வருகிறோம். इसलिए देखो रविवार होते ही हम परमेश्वर के चर्च में भागकर आते हैं। தாவீது பக்தன் அந்த ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன் என்று சொல்லுகிறார். दाऊद भक्त ऐसा लिखता है कि मैं मंदिर में बसा रहना ही मैं बहुत चाहता हूँ। ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எல்லாத்தையும் போட்டுவிட்டு அவர் சந்தோஷமா கடந்து வந்தார். जैसे उसके मित्रों ने कहा कि भवन का टाइम हो गया तो सब कुछ छोड़कर वो चला गया। கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே गलातियों 5वां अध्याय में நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. बहुत सारे गुण के बारे में लिखा है। ஆனால் அந்த குளிநரிகளும் சிறுநரிகள் எவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. तो वो छोटी लोमड़ियां और घट्टे लोमड़ियां क्या है कर लिखा गया है। பெரிய பெரிய மிருகம் வந்து முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது. जो बड़े-बड़े जो जानवर के बारे में पहला लिखा गया है। விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் और व्यवसायी, व्यभिचार और जो अभिलाषा। இது உங்களை தேவனோடு பிரித்து உங்களை அழித்து விடும் அரிமானங்களை தயவு செய்து யார் இதில் நம்ம இறங்கி விடவே கூடாது. दया करके परमेश्वर के लोगों इसमें मत चले जाना, इसमें न गिरना। விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், मूर्ति पूजा और जादू टोना, இதை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நாமளும் போய் ஜோசியம் எல்லாம் கேட்க கூடாது. इसमें कभी गिरना नहीं है और ज्योतिष के पास कभी जाना नहीं है। பாருங்க, சின்ன சின்ன நரி, குழி நரி எங்க இருந்து வருது? अब छोटा छोटा लोमड़ियां कहां से आती है? பகைகள், बैर, விரோதங்கள், झगड़ा, வைராக்கியங்கள், ईर्ष्या, கோபங்கள், क्रोध, சண்டைகள், विरोध, பிரிவினைகள், फूट, மார்க்க பேதங்கள், विधर्म, பொறாமைகள், दाह, கொலைகள், मतवालापन குடிவெறிகள், और लीला क्रीड़ा களியாட்டுகள், और जो मजाक मस्ती, இவையெல்லாம் இந்த குளிநரி, சிறுநெறி இவைதான். ये सारे छोटी और गड्ढे लोमड़ियां यही है। இதில் நீங்க கவனம் செலுத்தாவிட்டால், நீங்கள் செலுத்தாவிட்டால், इसमें अगर आप लोग ध्यान नहीं दोगे तो உங்கள் திராட்சை தோட்டத்தை அதை அழித்து விடும் என்பதை தேவனுடைய ஜனங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். आपकी बगीचा को
नाश कर देगी, ये परमेश्वर के लोग समझ लो। இவைகள் ரொம்ப சின்னதாகத்தான் தோன்றும். ये तो छोटा छोटा लगेगा, நாமும் அதை அலட்சியம் செய்ய மாட்டோம். அதெல்லாம் வரும் போ அப்படின்னு நினைத்திருவோம். हम भी दखल अंदाज कर देंगे कि ठीक है वो तो आएगा जाएगा। ஆனா உங்களுக்கு உள்ள இருந்து உங்களையே அழிக்கிறதுக்கு அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும். अंदर रह रहकर आपको ही नाश कर देगी। இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் உடனடியாக நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ऐसे कार्य है तो इसको कबूल करके अपने आप को पवित्र कर लेना। போன வாரம் பார்த்தோம், கொஞ்சம் புளித்த மாவு இருந்தா கூட அந்த முழு மாவையும் அது வந்து புளிப்பாக்கி விடும். थोड़ा कमीर की रोटी भी अक्खे आटा को वो कमीर आटा बना देती हम है। பார்க்கிறோம், பாலை நன்றாக தானே 5 லிட்டர் காய்த்து வைத்தோம். हम देखते हैं सपोज दूध जो हम उबालते हैं 5 लीटर दूध उबाला, அந்த பாத்திர திடீரென்று எல்லாம் திறந்து போய் விட்டது. अचानक जाकर देखो दूध फटा हुआ रहता है। எதிர்பாராமல் ஒரு சின்ன துண்டு உப்பு உள்ள விழுந்திருக்கலாம். जो दखल अंदाज से शायद नमक का एक छोटा सा टुकड़ा दूध के अंदर गिर गया। 5 லிட்டர் தான், दूध 5 लीटर का है, ஆனா இவ்வளவு கடந்தா அது அந்த முழு பாலையும் கெடுத்துருது. एक छोटा सा नमक का टुकड़ा आप दूध में डालो, पूरा दूध फट जाएगी। அநேக நீங்கள் நன்றாகத்தான் இருந்தீர்கள். बहुत सारे लोग आप लोग अच्छे ही थे, ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். परमेश्वर भी ऐसे ही कहते हैं। உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப தீவிரமாகத்தான் இருந்தது. आत्मिक जिंदगी बहुत तेजी थी, நீங்க உண்மையுள்ளவர்களா தான் आप இருந்தீர்கள். लोग सच्चे मन के थे, ஒழுக்கமுள்ளவர்களா தான் இருந்தீர்கள். आप लोग कराई मन के थे, நீதி உள்ளவர்களா आप இருந்தீர்கள். लोग धार्मिक मन के थे, கற்புள்ளவர்களா இருந்தீர்கள். आप लोग जो कुंवारी थे, நீங்கள் புண்ணியம் செய்களா இருந்தீர்கள். आप लोग अच्छे काम करने वाले थे, புகழோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள். आप लोग कीर्ति के साथ रहते थे। அந்த இடையில உங்களுக்கு ஏன் நோய் பிடிச்சது? क्यों बीच में आपको बीमारी आई? இந்த சிறுநீர்களுக்கும் குளிநீர்களுக்கும் இடம் கொடுத்தபடியினால நீங்க உங்க வாழ்க்கையில முன்னால கடந்து செல்ல முடியவில்லை. ये छोटी और घट्टे लोमड़ियों को जगह देने के कारण आपकी जिंदगी में आगे नहीं बढ़ पाए। கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியாதனாலே அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தவிக்கிறோம். परमेश्वर का आदि न मानने से अगला आशीर्वाद जो आने वाली थी वो नहीं मिली। பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், पौलुस लिखता है, உங்களை யார் இப்படி தீமையில் நடத்தி விட்டால் आप में से कोई ऐसे बुराई में चलाएंगे तो நீங்கள் அதில் நடந்து நீங்களும் கெட்டு போவீர்கள். आप लोग भी उसमें चलकर बिगड़ जाओगे। உங்களை கெடுக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, आपको बिगाड़ने वाले कोई भी हो, உங்களை கலக்குகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, आपको गड़बड़ी करने वाले कोई भी हो, அவர் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, वो चाहे कैसा भी हो, தனக்கேற்ற ஆக்கினையை அடைந்தே தீர்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். अपने लिए नियुक्त किया हुआ दंड को वो पाएगा जरूर। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? लेकिन प्रभु क्या कहते हैं? அப்ப காரியத்தை இன்னைக்கே விட்டு விடு. उस कार्य को आज छोड़ देना, அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடு. उस पाप को कबूल करके आज छोड़ देना, அந்த நட்பை விட்டு விடு. उस दोस्ती को छोड़ देना, அந்த எண்ணங்களை விட்டு விடு. उस सोच को छोड़ देना, அந்த கிரியை விட்டு விடு. उस क्रिया को छोड़ देना। நான் உன்னை நேசிக்கிறேன், मैं तुझसे प्यार करता நான் हूँ, உன்னில் அன்பு கூர்ந்திருக்கிறேன், मैं तुझसे प्रेम करता हूँ, உனக்காக என் ஜீவனை தந்திருக்கிறேன், तेरे लिए अपने जान को दिया हूँ, உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக, तुझे आशीर्वाद करके ऊंचा உன்னை करने, மேன்மைப்படுத்துவதற்காக, तुझे ऊंचा करने के உன்னுடைய लिए, கையின் கிரியைகள் எல்லாம் तेरे ஆசீர்வதிப்பதற்காக, हाथों के प्रयासों को आशीर्वाद करने के உன்னை लिए, என்னோட கூட பரலோகத்தை எடுத்து और செல்வதற்காக. अंत में तुझे स्वर्ग लेकर जाने के लिए। ஹalleluya. Hallelujah. அப்ப எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. तो कितना सावधान रहना है प्रियो। ஒரு சிறிய சிறிய பொய்தான் கொஞ்ச நாள்ல பெரிய பெரிய பொய்யா மாறும்போது உங்களுக்கு ஒண்ணும் வித்தியாசம் தெரியாது. छोटा छोटा झूठ आप बोलने जब शुरू करोगे, फिर एक दिन आएगा जब बड़ा झूठ बोलोगे आपको हल्का लगेगा। பாருங்க, சின்ன சின்ன பாவமா செஞ்சிட்டு இருப்பீங்க, பழக பழக அது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரிய பாவம் வந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போயிடுவீங்க. छोटा छोटा पाप के लिए जगह दोगे, फिर बड़ा पाप जब होगा ये सब कुछ नहीं है करके बोलोगे। அது எப்படி ஆக முடியும் நீங்க நினைக்கலாம். आप सोचोगे कि ऐसा कैसा होगा। பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और जो सभा उपदेश 10वां अध्याय वचन 1 को पढ़ेंगे। செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தின் நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பேர் பெற்ற ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று எழுதப்பட்டுள்ளது. सभा उपदेशक 10वां अध्याय पहला वचन, मरी हुई मक्खियां के कारण गंदी का तेल सड़ने और बसाने लगता है और थोड़ी सी मूर्खता बुद्धि और प्रतिष्ठा को घटा देती है। நம்ம எல்லாருக்கும் தெரியும், சென்ட் எல்லாரும் அடிச்சிட்டு வராமா இல்லையா? सब लोग परफ्यूम सेंट मारते हो कि नहीं? எல்லாரும் அடிச்சு தான் வரீங்க, சென்ட் அடிச்சு தானே வரீங்க. सब लोग देखो परफ्यूम सेंट मार के आते हैं। ஒரு 5 லிட்டர் சென்ட் இருக்குன்னு வெச்சுக்கலாம். मान लो एक 5 लीटर सेंट है, சின்ன சின்ன பாட்டில் ஊத்தி அடைக்க போகிறார். छोटा छोटा बोतल में रखते हैं हम लोग। அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஈ தான் அதுக்கு உள்ள செத்து போய் உள்ள விழுந்துட்டு வெச்சுக்க. मान लो एक छोटा सा मक्खी, एक मक्खी अगर उस बोतल के अंदर गिर गया तो
இது பல லட்ச ரூபாய் மதிப்புள்ளது. ये सेंट परफ्यूम लाखों रुपए का होगा. ஆனா ஒரு சின்ன செத்தை தான் உள்ள விழுந்து போச்சுது. एक मरा हुआ मक्खी अगर उस बोतल के अंदर गिर गया तो அது எப்படி நார்மல்லாம் கேட்க கூடாது. आप पूछोगे नहीं, पूछो मत कि कैसा हो. ஆண்டவருடைய பெரிய ஆட்கள் கிடையாது. आप लोग परमेश्वर से भी ज्ञानीवान नहीं हो. ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறார். ये परमेश्वर ने लिख के रखा ஒரு है. செத்தை அந்த செண்டுக்குள்ளே விழுந்து விட்டால் एक मरी हुई मक्खी उस सेंट के बोतल के अंदर गिरा तो அது நாரி கெட்டு போக பண்ணுமா. पूरा बोतल को बिगाड़ देगी. எத்தனை லட்சம் ரூபாய் தூக்கி அதை நம்ம தூக்கி தூர தான் எறியணும். चाहे वो बोतल कितना लाख का भी क्यों ना हो, फेंकना ही पड़ेगा. அப்படியே நீங்க தேவ ஞானத்திலும் கனத்திலும் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். वैसे आप लोग ईश्वरीय ज्ञान में सम्मान में बढ़ते आए हो. நீங்கள் பேர் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். आप सम्मानित लोग हो. உங்களிடத்துல சின்ன சொற்ப ஒரு முட்டாள்தான் ஒரு மதியினம் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். एक छोटा मूर्खता, एक छोटा गलत डिसीजन जो है आपको गलत मार्ग पर लेकर உங்க जाएगा. வாழ்க்கையில ஒரு சின்ன பாவம் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை அழித்துடும். இப்பொழுது தெரியாது. एक आपकी जिंदगी में एक छोटा पाप आपको धीरे धीरे नाश करेगा, अभी नहीं पता चलेगा. அந்த நரி எப்படி அந்த வேற கடிச்சு 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 அப்படியே இருந்து கொஞ்ச நாள் வாடி வாடி திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு பட்டு போயிடும். वो लोमड़ी कैसा जड़ को थोड़ा 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 काटेगा, फिर झाड़ एक दिन सूख जाएगा. பாவம் செய்தால் நன்றாகத்தான் இருக்கட்டு, தயவு செய்து யாரும் நினைக்காதீர்கள். पाप कर रहे हैं अच्छा तो है, कोई ऐसा मत सोचिएगा. கர்த்தர் இரக்கமுள்ளவர். அவர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருக்காரு, சீக்கிரத்துல மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर दयालु है, मन फिरा करके परमेश्वर बाट जोते रहते हैं. வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். शास्त्र में परमेश्वर ने लिख के रखा है. பாவம் செய்து மனம் திரும்பினவர்களை ரட்சித்தார், அவர்களை பெரிய ஆளாக மாற்றினார். जो पाप कर रहे थे उनको उद्धार किया, परमेश्वर ने बड़े व्यक्तियां बनाया. பாவத்தை உணர்த்தின போதும் திருந்தாதவர்கள் அவர்கள் அழிந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. पाप के बारे में सून देने के बाद भी जो सुधरे नहीं, परमेश्वर ने नाश किया. அப்ப நம்ம செத்தைகள் போல எதையும் அலோவ் பண்ண கூடாது. मरे हुए मक्खी के जैसे हम किसी को अंदर नहीं आने देना है. செத்தை சின்னதானே இருக்கும். मरा हुआ मक्खी तो छोटा सा होगा. இல்ல திடீர்னு ஒரு கண்ணுக்குட்டியை சேர்த்து அந்த பாட்டில் விழுந்துரும். क्या जो गाय का बछड़ा थोड़ी बोतल में गिरेगा. அதை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். हम उसको तो अलाउ नहीं அது करेंगे. உள்ளேயும் போக முடியாது. उतना बड़ा बछड़ा छोटा बोतल में जा भी नहीं सकता है. ஆனா கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும், 5 லிட்டர் இருந்தாலும் அந்த இதுக்குள்ள போய் ஈ வந்து பறந்து உள்ள போய் விழுந்து முங்கி செத்துரும். लेकिन एक छोटा सा मक्खी इधर उधर घूमकर अगर उस बोतल के अंदर गिरकर मर गया, पूरा बोतल बिगड़ அப்ப जाएगा. பாட்டில் நீங்க வந்து அதனுடைய மூடியை திறந்து வைத்தால் கண்டிப்பா உள்ளே போய்விடும். अगर आप लोग भूल कर बोतल का ढक्कन खोल के रखा तो उसके अंदर तो जाके गिरेगा ही. உங்களுடைய இருதயத்தையும் பாவத்தை திறந்து வைத்தால் கண்டிப்பாக பாவம் உள்ளே பிரவேசித்து விடும். आपके हृदय को भी आप खोल कर रखोगे तो पाप जरूर प्रवेश करेगी. இன்றும் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். आज भी परमेश्वर माफ करता है. ஹalleluya. அதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. वही हमारे लिए एक बड़ी आशा है. நீங்கள் இன்றும் திருந்தி விடலாம். आज भी आप सुधर सकते हो. எதிலிருந்து விழுந்தா என்று உன்னை சோதித்து பார். किस में आप गिरे हो अपने आप को परीक्षा कर. மறுபடியும் உன்னை சரிபடுத்திக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். अपने आप को फिर से ठीक कर लेकर के परमेश्वर कहते நீ हैं. பாவம் செய்தவனை கொன்று விடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. पाप करेंगे तो तुझे घात करूंगा ऐसा नहीं बोला प्रभु உனக்கு ने. சமயம் தந்து கொண்டே இருக்கிறார். समय दिया जाता रहता है. சீக்கிரம் மனம் திரும்பு. जल्दी मन फिरा, சீக்கிரம் மனம் திரும்பு. जल्दी मन फिरा. உங்களுடைய மார்க் குறைந்து கொண்டே போகிறது. तेरा जो अंक है वो कम होते जा रही है. வந்து 0 கிட்ட வரும்போது நீ ஒன்னு டோட்டலா அவுட் ஆகி விடுவாய். अंक कम होते होते शून्य जब आएगी तब खत्म हो அதற்கு जाएगा. முன்னாலே உன்னை சரிப்படுத்தி उसके पहले अपने आप को ठीक करना. இப்ப நீங்க ஞானத்திலும் अभी आप ज्ञान में, நீங்க கணத்தில எல்லாரும் பேர் பெற்ற ஆட்கள். सम्मान में आप लोग सब लोग नाम तो पाए हो. எல்லாரும் இருக்கீங்களா இல்லையா? सब लोग सम्मान और எல்லாம் நல்ல नाम, பெரிய பேர் வாங்கிட்டு இருக்கிறோம். हम सब लोग बड़े बड़े नाम कमा रहे हैं. நம்ம பார்க்கறவங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப பக்திமான்கள். देखने वाले हाँ आप भक्तिमान हो. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். परमेश्वर आपके संग है. உங்களை பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருக்கிறது. आपको देखने के लिए खुशी होती है. உங்களோட பேசுவதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. आपसे बात करने के लिए खुशी है. உண்மையிலே தேவன் உங்களோட கூட இருக்கிறார். सचमुच परमेश्वर आपके साथ நீங்கள் है. தான் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள். आप भी पवित्र व्यक्ति हो. அப்ப இதுக்குள்ள செத்தையும் விழலாமா? तो क्या इसके अंदर मरा हुआ मक्खी गिरना है? நம்ம அப்படி அலோவ் பண்ணலாமா? क्या हम ऐसे अनुमति दे सकते हैं? சின்ன சின்ன பாவம் தான் சொல்லி எந்த பாவத்தையும் நம்ம அலோவ் பண்ணலாமா? छोटा छोटा पापी तो है करके क्या हम उसको अलाउ करें? தயவு செய்து அலோவ் பண்ண கூடாது. दया करके उसको अंदर ना आने உள்ள दें. இருந்து அரித்து எடுத்து ஒரு நாள்ல டோட்டலா அரித்து எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளாமல் ஆக்கி விடும். अंदर रह रहकर खा खाकर एक दिन नाश कर देगा. உங்களுக்கு கொரோனா பத்தி தெரியும். आप लोग को कोरोना बीमारी के बारे में पता அது होगा. ஒரு சின்ன ஒரு அந்த கீடை தான், சின்ன புழுதான். और वो छोटा सा जो कीटाणु है जो बोलते हैं हम लोग, அது எங்கேயும் கடிச்சிட்டு உள்ள போறது இல்ல. वो कीटाणु
काट कर नहीं जाती। சுவாசிக்கின்ற பொழுது காத்தில உள்ளே போய் விடுகிறது. श्वास करते समय कोरोना का कीटाणु अंदर चले जाते। உள்ளே போறோனே நுரையீரல்ல லட்சக்கணக்கான இம்யூனிட்டி பிரபித்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வெண்டிலேட்டர் கூட ஆள கொண்டு விடுகிறது. अंदर जाकर जो अपने लंग्स है, फेफड़ा में जाकर बढ़कर श्वास नहीं लेने देती है। ஆண்டவர் தயவு உள்ளவர். परमेश्वर दया है। அறியாமல் பாவங்களை செஞ்சுட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் பாவரிக்கை பண்ணி சுத்திகரிச்சு நீ வந்து திருந்திரன்னு சொல்லுகிறார். जाने अनजाने में पाप कर दिया, ठीक है, परमेश्वर बाट जोड़े कि सुधर जा। நீங்கள் வளர்ந்து வந்து கனி கொடுக்க நேரத்துல தான் இந்த குளிநரியும் சிறுநரியுமாகிய பாவங்கள் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். जब आप कर बढ़कर आओगे तभी ही ये छोटी लोमड़ियां और गड्ढे लोमड़ियां आपको पकड़ लेती है। சாத்தான் பார்த்து எந்த நேரத்துல உங்களை கீழே வீழ்த்தலாம். शैतान देखता है कौन सा समय में इसको गिराए। வளர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள், बढ़ते आएंगे, இனி கனி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது, अभी फल देने का समय है, அப்ப பார்த்து சாத்தான் உங்களை தாக்குவார். तब शैतान आपको अटैक करेगा। நீங்களே சாத்தானுக்கு இடம் கொடுப்பீர்கள், आप खुद स्वयं शैतान को जगह दोगे। மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்தான் கெட்டு போறார், அவரோட பேச்சை கேட்டு நீங்களும் கெட்டு போவீர்கள். दूसरे का बात सुनकर वो तो बिगड़ा ही है, उसका बात सुनकर तुम भी बिगड़ते हो। நீங்கள் கண்டிப்பா அப்படி இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आप लोग ऐसा नहीं रहना चाहिए करके परमेश्वर चाहते हैं। ஆனா ஆண்டவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். इसलिए परमेश्वर बोलते हैं स्पष्ट दिमाग वाले रहो। தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். साफ और स्पष्ट दिमाग वाले रहो। பிரசந்த கேக்குறீங்க எல்லாரும் தெளிவான புத்தியோட இருக்க வேண்டும். संदेश सुनने वाले आप लोग साफ और स्पष्ट दिमाग के होना चाहिए। பிசாசானவன் யாரை விழுங்கலாமே என்பதோடு அவன் கோபவேசோட வலை தேடி சுற்றி திரிகிறான். शैतान किसको उगलने करके गुस्से से घूमते रहता है। கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தா கண்டிப்பா உங்களை அவுட் பண்ணிடுவான். थोड़ा अगर सावधान में कमी हो गई आपको खत्म कर देगा। எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, चाहे कितना बड़े आदमी भी हो, ஒரு சின்ன இது போதும் அது ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். एक छोटा पाप काफी है, वो उसको गिरा सकता है। லூக்கா முதலாம் அதிகாரத்திலே लूका पहला अध्याय நமக்கு நன்றாக தெரியும், हम सबको पता है சின்ன காரியம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. एक छोटा कार्य कितना बड़ा नुकसान पहुंचाती है। देखो ஆசாரியராகிய சகரியாவை நமக்கு தெரியும், याजक जकरिया के बारे में हमको पता है, அவருடைய மனைவி எலிசபெத்துக்கு தெரியும். उनकी बीवी एलिसबेथ आपको पता है। அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் दोनों पति पत्नी परमेश्वर का सारे आज्ञाओं को, பைபிளை பார்க்கிறவங்க என்னை பாருங்கள், எல்லாம் நீ பிரசங்கத்தை கவனியுங்கள், வீட்டுல போய் நீங்க ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். तो घर जाकर पहला अध्याय पढ़ेंगे, सब लोग का ध्यान इधर हो நீங்க जाए। பிரசங்கத்தை கவனமா கேட்டால் தான் உங்க இருதயத்துக்குள்ள போய் அது உட்காரும். संदेश को आप लोग ध्यान से सुनेंगे तो ही आपके दिमाग में பாருங்க, जाएगा। ரெண்டு பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்களாம். और जकरिया और उसकी बीवी एलिसबेथ जो है परमेश्वर के सामने धर्मी थे और प्रभु के सारे आज्ञाओं के विधियों का निर्दोष चलने वाले थे। கம்பேர் பண்ணி நம்மள பார்த்தோம்னா நம்ம அந்த அளவுல இருக்குமா, நமக்கு கேள்விக்குறிதான். ये वचन के अनुसार हम है क्या, एक बड़ा सवाल है। அதோடு கூட தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்களாம். परमेश्वर के सामने धर्मी थे, அப்ப எலிசபெத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. लेकिन एलिशिबा को संतान न था இருவரும் வயது சென்றாகி விட்டது, முதிர்ந்த வயது ஆகிவிட்டார்கள். और वे दोनों बुढ़े थे। இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ऐसे समय पर ஆசாரிய முறைமைப்படி அவர் போய் அங்கே போய் அந்த ஆசாரிய கூடாரத்திலே வந்து இவர் வந்து ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறார். ये याजक है, याजक का सेवकाई करता है, इसके लिए वो तंबू में जाकर सेवकाई कर रहा है। தேவாலயத்திலே போய் இவர் வந்து ஆண்டவருக்கு அங்கே ஆராதனை செய்கிறார். परमेश्वर के मंदिर में जाकर प्रभु की आराधना कर रहा था। தூபம் காட்டுகிற வேளையிலே जो धूप दिखाने के समय पर ஜனங்கள் எல்லாரும் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். लोग बाहर खड़े हैं मंदिर के बाहर और प्रार्थना कर रहे हैं। அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். परमेश्वर का स्वर्गदूत आकर याजक के सामने खड़ा हुआ। நீங்க வீட்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, अभी आप मान लो घर पे प्रेयर कर रहे हो அல்ல சர்ச்சிலும் ஜெபம் பண்றீங்க, या तो चर्च में आकर प्रार्थना करते हो। திடீர்னு ஒரு தேவதூதன் தோன்றா உங்களுக்கு எப்படி இருக்கும்? अचानक से एक स्वर्गदूत आ गया तो आपको कैसा लगेगा? எப்படி இருக்கும்? कैसा लगेगा? அதான் பல சத்தம்னா எங்களுக்கு அது அர்த்தமே புரிய மாட்டேங்குது. बहुत आवाज आया इसलिए समझ में शॉक होंगे। कैसा लगेगा आपको? அப்ப அங்க கர்த்தர் தூதன் வந்த உடனே यहाँ पर जब जो इसने जब धूप दिखा रहा था याजक, திடீரென்று சகரியா கண்டு கலங்கி பயம் அடைந்தாராம். जकरिया जो है दूत को देखकर डर गया। பாபு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றப்ப தேவதூதரை பார்த்திருப்பாரு நினைக்கிறேன், அதான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. एक ब्रदर बोल रहे कि स्वर्गदूत आएगा तो हम खुश रहेंगे, शायद देखा होगा। தூதன் உடனே சகரியாவை நோக்கி, तब उस समय प्रभु का स्वर्गदूत जो है जकरिया को देखकर, நன்றாக கவனிங்கள், अच्छे से ध्यान दो, எவ்வளவு காரியத்தை அவர் சொல்லுகிறார். कितना कार्य स्वर्गदूत बोलता है। அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. दूत कहता है, हे जकरिया भयभीत न हो, तेरा प्रार्थना सुन ली गई।
நமக்கு அப்படி ஆண்டவர் சொன்னா சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? हमको ऐसा स्वर्गदूत बोलेगा अच्छा लगेगा कि नहीं? நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். आप लोग एक पॉइंट के लिए बहुत प्रार्थना किए होंगे। ஆண்டவர் சொல்ல உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. प्रभु कहते हैं तेरा विनती सुनी गई। ஹalleluya. हालेलुया। உடனே நம்ம துள்ளி குதிச்சிரோம் இல்லையா? हम तुरंत नाचेंगे कूदेंगे। உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்க உடனே அடுத்தடுத்த ஆசீர்வாதம். अगला आशीर्वाद, तेरी पत्नी एलिशिबा से तेरा एक पुत्र उत्पन्न होगा அவனுக்கு யோவான் என்று நீ பெயரிட வேண்டும். और उसका नाम यूहन्ना रखना। அதை தொடர்ந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். तुझे उसके बाद आनंद और हर्ष होगा। அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். उसके जन्म के कारण बहुत सारे लोग आनंदित होंगे। ஒரு தேவதூதன் வந்து நின்று நம்மகிட்ட பேசினா எப்படி இருக்கும்? एक स्वर्गदूत ऐसा आकर हमसे बात करेगा तो कैसा लगेगा? பாருங்க அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். वो परमेश्वर के सामने महान होगा। திராட்சரசம் மதுவும் குடிக்க மாட்டான். दाखरस और मदिरा कभी ना पिएगा। தன் தாயின் வயிற்றிலிருந்து பரிசுத்தாவினால் நிரம்பி இருப்பான். अपनी माता के गर्भ से पवित्र आत्मा से संपूर्ण होगा। அவன் இஸ்ரவேலில் அநேகரை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி சேர்ப்பான். इसराइलियों में बहुत को प्रभु परमेश्वर के ओर फेरेगा। பிதாக்கள் இருதயத்தை மாற்றி கர்த்தருக்கு உகந்த இருதயமாக மாற்றுவான். पिता के हृदय से बदलकर सब लोग परमेश्वर की ओर वो फेरेगा। அவன் எலியாவின் பலமும் और एलिया की शक्ति ஆவியுடையவனாய் இருப்பான். और उसकी आत्मा उसमें रहेगी। இல்ல இதெல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறார். इतना आशीर्वाद को स्वर्गदूत ने बोला। அப்ப நம்ம என்ன சொல்லணும்? உடனே இவ்வளவு சொன்ன உடனே इतना आशीर्वाद सुनने के बाद हम क्या बोलना है? आमीन बोलना। ஆண்டவரே உம்முடைய வார்த்தைப்படி ஆகட்டும். हे परमेश्वर आपके वचन के अनुसार हो जाए। மரியாள் சொன்னாள், मरियम ने कहा உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுளா. आपके वचन के अनुसार हो जाए करके स्वर्गदूत को मरियम ने அப்ப कहा। நினைக்கலாம் நான் பெரிய நான் ரொம்ப வளர்ந்திருக்க ஆவிக்குரிய பெரிய ஸ்டேஜ். நிச்சயமா நானும் ஒத்துக்கிட்டேன். आप लोग सोच सकते हो आत्मिक जिंदगी में बहुत बड़ा है, मैं भी कबूल करता हूँ। சகரியாவை இப்படி பண்ணிட்டா நீங்க எல்லாம் எங்க நிக்க போறீங்க? जगरिया ही अगर ऐसा है तो आप लोग कहाँ खड़े रहोगे? இது ஏன் எழுதி வைத்திருக்குது? क्यों लिख कर रखा है? அவர் சகரியா பெரிய அவரே செஞ்சிட்டாரு. அப்ப நான் செய்யாம இருக்க முடியுமா? நீங்க பாவத்துல விழக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கு. जगरिया ही कर सकता है तो परमेश्वर हम भी कर सकते हैं। मैं बोल रहा हूँ आप पाप में नहीं गिरना है। அநேகர் என்ன சொல்ற, அவரே விழுந்துட்டாரு அப்ப நம்மளும் விழத்தானே செய்யணும். बहुत सारे लोग बोलेंगे इतना बड़ा व्यक्ति जगरिया ही गिर गया, हम भी गिर सकते हैं। அதுக்கு எழுதி வச்சிருக்குது. क्या गिरने के लिए लिख के रखा है? அதுக்கு எழுதி இப்ப நம்ம எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. चेतावनी के लिए ये सब बातें लिख कर रखी है। நீங்க நினைக்கலாம் आप बोल सकते हो। உடனே அவர் சொல்றாரு, तुरंत जगरिया कहता है அப்பொழுது சகரியா தேவதூதனுக்கு இதை நான் எதினால் அறிவேன்? ये मैं कैसे जानूं? நான் கிழவனா இருக்கேன், मैं बुढ़ा हूँ என் மனைவி அவளுக்கு வயது ரொம்ப ஆயாச்சு. और मेरी पत्नी भी बुढ़ी है। அவர் என்ன சொன்னார் தேவதூதன்? स्वर्गदूत ने क्या कहा? ஆண்டவர் அனுப்பினா வந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். परमेश्वर ने भेजा हुआ स्वर्गदूत आया। இவ்வளவு நாள் வேண்டுதல் பண்ணி கொண்டிருந்தாய் ஒரு பிள்ளைக்காக. इतना दिन तुम लोग प्रेयर कर रहे थे एक बच्चे के लिए। உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவள் குமாரனை பெறுவாள். तेरा विनती सुनी गई, तेरा बीवी एक पुत्र उत्पन्न करेगी। அவ கர்ப்பவதியார் குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு யோவான்னு பேர் வைக்கணும். और जब बच्चा पैदा होगा तो योहन्ना करके नाम भी रखना। அந்த யோவானை கொண்டு என்னென்னலாம் செய்வாங்க அவளையும் சொல்லி முடிச்ச பிறகு उस योहन्ना क्या क्या करेगा करके इतना आशीर्वाद बोलने के बाद நான் இதை எதனால அறிவேன்? मैं ये कैसा जानूं? அப்ப ஜெபம் பண்ணீங்களா இல்லையா? तो मतलब आपने प्रेयर किया कि नहीं? நான் கிழவனா இருக்கேன், பிள்ளை பிறக்குமா? मैं बुढ़ा हूं, कैसा बच्चा होगा? இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் உண்மையில தானே அவர் சரியா தானே கேட்டிருக்காரு. வயசாயிட்டு அவர் மனைவிக்கு வயசாயிட்டு. आप बोलोगे ये जगेरिया ने तो बराबर ही पूछा ना, बुढ़ा बुढ़ी हो गया कैसा होगा? ரைட்டு தானே? आप ऐसे ही सोचोगे। உங்களுக்கு மனசுல ஆமா ஐயா கரெக்டா சொன்னீங்கன்னு நினைக்கீங்க. आप मन में अभी सोच भी रहे हो कि हाँ बराबर तो बोल रहे हो। உடனே பாருங்க தேவதூதனுக்கு கோபம் வந்து விட்டது. स्वर्गदूत को गुस्सा हुआ, नाराज हुआ। நான் கர்த்தருக்கு உனக்கு நல்ல செய்தி அறிவிச்சிருக்கிறேன். मैं परमेश्वर के सामने खड़ा रहने वाला एक अच्छा संदेश दिया। எப்படி அறிவேன்? मैं ये कैसा जानूं? நான் கிழவனா இருக்கேன், मैं बुढ़ा हूँ, என் மனைவி வயதானவளா मेरा இருக்காங்க, बीवी बुढ़ी है, எப்படி பிள்ளை பிறக்கும்? कैसा बच्चा उत्पन्न होगा? ஆண்டவர் அற்புதமானவர். क्योंकि परमेश्वर अद्भुत है। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம் 100 வயதா இருக்கின்ற பொழுது अब्राहम 100 उम्र का था तभी அவருடைய மனைவி வயது சென்றவளா இருக்கும்போது उसकी बीवी का भी उम्र निकलने के बाद பிள்ளை கொடுத்தாரா இல்லையா? ஆண்டவர் बच्चा ஆண்டவர் दिया சொன்னா कि அப்படியே नहीं? நடக்கும். परमेश्वर बोलेंगे तो होगा। இது சொன்ன உடனே ये बोलते ही, இப்படி கேள்வி கேட்ட உடனே ऐसा सवाल करने के बाद இவர் கேள்வி கேட்கறதெல்லாம் நடக்குமா? सवाल पूछ रहा है ये सब होगा क्या? உங்ககிட்ட சொன்ன ஜெபம் இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆஸ்பத்திரி போனானா ஐயா கணக்குல இருக்கறல நான் போய் ஆஸ்பத்திரியில போய் ஐசியூல போய் அட்மிட் ஆயிரும். ஒண்ணு இருக்காது.
अगर हम आपको बोलेंगे अभी ये बीमारी है, कोई बात नहीं, प्रभु चंगाई करो, आप हॉस्पिटल मत जाओ, अगर हम बोलेंगे आप उसका उल्टा, नहीं हॉस्पिटल भी जाओगे, आईसीयू के भी अंदर जाके बैठ जाओगे। ட்ரிங்க் போன் அடிக்க, போன் எடுத்து ஹலோ, आप फोन उठाकर हेलो बोलेंगे तो ஐயா சோதரம் என்னமா சொல்லுங்க, अय्या जी धन्यवाद बोलेंगे तो ஐயா ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன், अय्या जी मैंने एक ब्लड रिपोर्ट निकाला, டாக்டர் சொல்லிட்டான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டான், डॉक्टर ने बोला कि पूरा रिपोर्ट नॉर्मल है। அல்லேலூயா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிடுறது நல்லா இருங்க, हालेलुया, कुछ चिंता मत करो, अच्छे से रहो, அடுத்து சொல்லுவோம் நம்ம ரைட் தானே, ऐसे तो बोलेंगे। அதுக்கப்புறம் நீங்களா விரும்பி ஆஸ்பத்திரியில் படுத்தா ஒண்ணுமே செய்ய முடியாது। इसके बाद भी रिपोर्ट नॉर्मल होने के बाद कुछ ठीक नहीं है, वापस हॉस्पिटल आप जाके बैठोगे तो कैसा? அப்ப நம்ம கவனமா இருக்கணும் பாருங்க, हम जरा सावधान रहना है। இங்க பாருங்க, அப்ப சொல்லுதான் ஏதாவது ஒரு நோய் ஒரு பிணி வந்துட்டுனா, एक बीमारी कुछ तकलीफ आ गई तो அப்ப நம்ம சொல்லுகிறோம், हम बोलते हैं, நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, हम बोलते हैं आप प्रभु पे विश्वास करो। ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை செய்து இருக்கிறார், हमारा परमेश्वर ने बहुत सारे अद्भुत आश्चर्य कर्म किया है। உங்களை மருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி எடுத்துக்கொண்டிருங்கள், ஆனா ஆண்டவரை விசுவாசிங்கள்। दवा लेने तो ऐसा कभी बोलते हैं, लेकिन दवा भी खाते रहो, विश्वास भी करो। ஆண்டவர் அற்புதமா ஒரு நாள் திடீரென உங்களை சுகப்படுத்தி விடுவார்। एक दिन अद्भुत रीति से परमेश्वर आपको चंगाई करेंगे। ஹalleluya, हालेलुया। 12 வருஷம் பாடு தான் சொத்தெல்லாம் வித்து எல்லாத்தையும் முடிச்ச பிறகு தான் ஆண்டவர்ட்ட வந்தா। 12 साल वो स्त्री ने सारे धन दौलत सब खर्चा करने के बाद ही परमेश्वर के पास அப்படியே आई। வந்து ரொம்ப ஏகப்பட்ட வசதி உள்ளவ தான், वो पहले से बड़ा संपत्ति वाली। இப்ப எல்லாத்தையும் வித்தாச்சு, இனி ஒண்ணு இல்ல, நீ எங்க போக முடியும், ஆஸ்பத்திரி போனா பில் கேட்பான், வந்து பைசா கேட்பான்। सब खत्म हो गया, पैसा खत्म, संपत्ति खत्म, अस्पताल जाएंगे तो पैसा मांगेगा। அப்பதான் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டால், तब वो स्त्री यीशु के बारे में सुनती है, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகமாயிரும் விசுவாசித்தால் பாருங்க, मैं जाकर उस यीशु के कपड़े को भी छूंगी तो मैं चंगाई हो जाऊंगी। அவர் தொட்ட பிறகு சுகமாயிட்டா, उसने छुआ, चंगाई हो गया। ஹalleluya, हालेलुया। அந்த தேவன் தான் இன்றும் கிரியை செய்கிறார், वो यीशु ही आज भी क्रिया करता है। அந்த தேவன் தான் நம்மை சந்தித்து இருக்கிறார், वो यीशु ही आज भी हमें मुलाकात किया है। எல்லாருடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசித்தால் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள், आप सबके जिंदगी में आप विश्वास करोगे, अद्भुत देखोगे। உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார்। आपका विश्वास को देखकर ही परमेश्वर उसके प्रतिफल देता है। பாருங்க, உடனே அந்த அந்த தேவதூதனுக்கு கோபம் வந்துட்டு, स्वर्गदूत को ही देखो, इधर गुस्सा आ गया। இப்ப ஐயா கொஞ்சம் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டா ஐயா உடனே கோபம் வந்துருது நீங்க சொல்லிடுறீங்க, अय्या जी पूछेंगे अरे ऐसा क्यों किया, तो अय्या जी को एक बड़ा गुस्सा आता है, बोलोगे आप लोग। நீங்க உடனே வித்தியாசம் மாதிரி நீங்க வேண்டாத வேலைகளை செஞ்சு முடிச்சிருக்கீங்க। आप थोड़ा बदल जाते हो और फिर न जरूरत की कार्य भी करते हो। நான் உங்களை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய இருக்குது, मुझे आपको देखकर दया आती है। நல்லதானே செஞ்சோம், अच्छा ही बोला, உடனே வித்தியாசம் மாதிரி வேற வேற தப்பு தப்பான காரியங்கள் நிறைய செய்து விட்டார்களே। तुरंत देखो बदल कर गलत गलत काम करने लग गए। வேற தேவதூதன் என்ன சொல்லுகிறார், स्वर्गदूत क्या कहता है, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை और ये जो सही दिन पर पूरी होने वाली बातें நீ விசுவாசியாதபடியினால், तूने विश्वास न किया इसलिए இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் ये बातें पूरी होने तक நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்। तू मौन रहेगा। இன்னைக்கு அப்படி திடீர்னு இந்த காரியம் நடக்குன்னு சொல்லி நீ ஊமையா தான் இருப்பேன்னு சொன்னா பொறுப்பேல ஐயா சாபம் போட்டாருன்றேன்। अगर मैं आपको बोलूं कि ये प्रेयर पूरा होने तक आप गूंगा रहोगे अगर या फिर मौन रहोगे, बोलूंगा आप बोलोगे अय्या जी ने श्राप दे दिया। தேவதூதன் சொன்னாரு, யாருன்னு உனக்கு தெரியுமா? முதலாவது स्वर्गदूत ने बोला कि मैं कौन हूं, तुझे पता है? தேவனு கூட தேவ சன்னிதானம் இருக்கிற காபிரியேல் என்ன தூதனாகனா, मैं जिब्राइल हूं जो परमेश्वर के सामने खड़ा रहता हूं உன்னுடனே பேசவும் और तुझसे बातें करने, உனக்கு இந்த செய்தியை அறிவிக்கவும் तुझे यह सुसमाचार सुनाने को ஆண்டவரால் அனுப்பப்பட்டு வந்தேன்। स्वर्गदूत मैं परमेश्वर से भेजा गया हूं। யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கியா? मैं कौन हूं उससे जानकर तू बात कर रहा है। இந்த காரியம் நடந்தே தீரணும், ये कार्य होगा। நீ இவ்வளவு உண்மையா இருந்திருக்கிற, इतना दिन तू सच्चाई था, உத்தமமா இருந்திருக்கிற, इतना दिन तू कराई था, நீதியா இருந்திருக்கிற, इतना दिन तू धार्मिक था। நான் சொன்ன காரியத்தை விசுவாசிக்காதபடினாலே मैं जो बोला विश्वास नहीं किया इसलिए சம்பவம் கண்டிப்பா நடந்தே தீரும்। ये कार्य यानी कि बेटा तो होगा ही। இது நடக்க வரையிலோ तुझे बेटा होने तक இப்போதிலே ஊமையா இருப்பாய்। अब से लेकर तू मौन रहेगा। ஊமையா இருந்தாரா இல்லையா? और वो मौन था कि नहीं? அப்ப நீங்க ஊமையா இருக்குன்னு நினைக்கலாம், இல்ல நல்லவர்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? आप लोग भी मौन रहना चाहते हो कि अच्छे से बोलना चाहते हो? இப்ப தேவதூதன் சத்தம் போட்டா கேட்டுக்கிடுவீங்க, स्वर्गदूत आके चिल्लाएगा तो सुन लेंगे। இப்ப ஆண்டவர் எங்களை தான் தேவதூதர்களா வச்சு உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறார்। परमेश्वर ने हमको स्वर्गदूत के समान आपको शिक्षा देने रखा है। ஹalleluya, हालेलुया। அந்த கர்த்தரால் அனுப்பப்பட்ட அந்த கர்த்தரை உங்களுக்கு நாங்க தருகிறோம்। वो परमेश्वर से भेजा हुआ वो परमेश्वर का वचन को हम आपको देते हैं। பாருங்க, பெரிய ஆளுதான்,
बड़ा व्यक्ति था, கனத்திலும் ஞானத்திலும் பெரிய ஆள் அவர். सम्मान में, ज्ञान में, दिमाग में बड़ा आदमी, அது மட்டும் இல்ல அவர் நீதியில பெரிய ஆள், धार्मिकता भी में बड़ा आदमी, உத்தமத்துல பெரிய ஆள். खराई में बड़ा आदमी. ஒரு சின்ன காரியம் தான், அமைதியா இருந்து அப்படியே ஐயா ஆகட்டும்னா முடிஞ்சு போச்சு. एक छोटा बात है, आमेन ऐसे हो जाए बोलना चाहिए था. இந்த உலகத்தை பாக்குறாங்க, दुनिया को देखते हैं. ஒரு பெரிய டாக்டர், एक बड़ा डॉक्टर है, அவர் நிறைய படிச்சிருக்காரு, वो बड़ा डॉक्टर है, बड़ा पढ़ाई किया है, வந்து 5000 ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. 5000 ऑपरेशन किया है. அவர் சொல்ல சரியா இருக்குமா அல்லது பாஸ்டர்ல இந்த பிரதர் சொல்ல சரியா இருக்குமா? उतना बड़ा डॉक्टर बोलने वाला सही रहेगा या पास्टर विश्वासी बोलेगा वो ठीक रहेगा? அருமையானவர்களே, प्रिय परमेश्वर के लोगों, பாஸ்டர் சின்ன ஆளா இருக்கலாம், पास्टर छोटा हो सकता है. கர்த்தர் சொல்ல சொன்னா நீ விசுவாசிச்சா ஆண்டவர் அற்புதமா உங்களை ஒரு செலவு இல்லாம சுகப்படுத்தப்படுறார். अगर परमेश्वर का भेजा हुआ व्यक्ति जब बोलते हैं खर्चा के बिना चंगाई होगा. ஹalleluya. हालेलुया. அப்ப கனத்திலும் பேர் பெற்று எவ்வளவு பெரியா இருந்தாலும் சின்ன சொற்ப மதியினும் உங்களை ஒன்றுமில்லாமலாக்கி. भले आप सम्मान में, इज्जत में बड़ा आदमी रहोगे, एक छोटा मूर्खता आपको गलत मार्ग में लेके கர்த்தருடைய जाएगा. காரியத்துல சில காரியத்தை மீறிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஒன்றுமில்லாமக்கி கீழ்ப்படிந்தால் தான் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर के कार्य में जब आप लोग उल्लंघन करते हो तो आप लोग की मार्ग अलग हो जाती है. கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கேன், நான் இதை செய்யாம இருந்தாலும் நல்லா தானே இருக்கேன், அதனால நான் செய்யற ரைட் தான் யாரும் நினைச்சிடறாங்க. मैं ये कर नहीं रहा हूं तो भी मैं तो ठीक ही हूं, ऐसा प्लीज मत सोचिएगा. ஆண்டவர் இறக்கமுள்ள பார்த்துக்கிட்டே இருப்பாரு, டைம் முடியும் போது அவுட் அவ்வளவு. परमेश्वर दयालु है, देखते रहेंगे, जब टाइम खत्म होगा फिर खत्म हो जाएगी. ஆண்டவர் அவரு ரொம்ப காத்து கொண்டே இருப்பார். परमेश्वर बहुत धीरज रखते हैं. அவர் எல்லா விட்டையும் கடந்து போய்விட்டால் ஆண்டவராலே உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. सीमा के पार आप चलोगे तो फिर परमेश्वर कुछ नहीं कर सकता. சிம்சோனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். शिमशोन के बारे में हम सबको पता है. எல்லாரும் தெரியுமா தெரியாதா? सबको पता है कि नहीं? வந்து பிறக்கும் போதே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை. और पैदा होते ही परमेश्वर के न्याय से उत्पन्न हुआ एक बालक, மகா பெரிய பராக்கிரமசாலி, अति शक्तिशाली सामर्थ्य ஏன்னா व्यक्ति. ஆண்டவர் தேவாலயமே இறங்கணும்னா அவரை யாராலும் கண்டோம்னா அவ்வளவு பெரிய வல்லமும் அவரிடத்திலிருந்து வெளிப்படும். जैसी परमेश्वर की आत्मा शिमशोन पर उतरती है कि कोई भी उस व्यक्ति को ताबे में ला नहीं सकता. நல்லா தான் இருந்தாரு, अच्छा ही था. நியாயாதிபதியா இருந்து ஜனங்களை எல்லாம் வந்து விசாரிக்க தான் செய்தாரு. एक न्यायाधीश था, लोगों का पूछताछ भी किया, ஆனா குளிநரிக்கும் சிறுநரிக்கும் இடம் கொடுத்துட்டாரு. लेकिन छोटा और गड्ढे लोमड़ियों को जगह दे दिया. சின்ன பாவம் தான் நினைச்சு இடம் கொடுத்தாரு, छोटा पाप है करके जगह दे दिया. இல்லையா? அவருக்கு பெரிய பலம் இருந்தது. शिमशोन के पास बड़ा सामर्थ था. முதலாவது போனாரு, पहला गया, ஒரு பெண்ணை வந்து பார்த்து இதுதான் கட்டணும்னு சொன்னாரு. एक स्त्री को देखा, इससे ही शादी करूंगा करके कहा. வந்து அங்க போன இடத்துல சும்மா தானே இருந்திருக்கணும் வாயை வச்சுக்கிட்டு. जिधर गया शांत रहना चाहिए था. நான் விடுகதையை போட்டு தான் அழிச்சு பாருங்களான்னாரு. हम 4 चुटकुले देंगे, इसको सॉल्व करके बताओ करके बोला. இவர் கொஞ்சம் கவனம் இருந்திருக்கணும். थोड़ा शिमशोन को सावधान रहना चाहिए. நேசித்த பெண்ணு இவ்வளவு வந்து பிடின்னு பிடிச்சு என்னைய நேசிக்கன்னு சொல்லுதேல. और इसको ऊपर जो प्रेम करने वाली लड़की, तू बोलती है कि प्रेम करती हूँ मेरे से, ஐ லவ் யூன்னு சொன்னேல. मैं तेरे से प्रेम करता हूँ करके कहा था. உங்க உயிர் என் உயிரும் ஒண்ணுன்னு சொன்னேல. तेरा जान मेरा जान एक एक करके कहा. வேற யாருக்கும் எனக்காவது சொல்லக்கூடாதா? दूसरा तो छोड़ो, मुझे नहीं बोल, मुझे बोला. அழுது 7 நாள்ல அத அவன் வாயில இருந்து பிடிங்கிட்டான். रो रो कर 7 दिन के अंदर शिमशोन का सीक्रेट को बाहर निकाल இந்த दिया. குரூப்ல நீ உடனே அவன் புரிஞ்சா நீ ஒன்னிய மேரேஜ் பண்ணதுல கேட்டு சொல்லட்டு ஒன்னிய தொலைச்சிரும் அப்படின்னு. क्योंकि उस स्त्री के जो मित्र लोग ग्रुप थे, वो लोग ने बोला जल्दी से तू उसके मुंह से उसका सीक्रेट को बाहर निकाल. இவன் அதை சொல்லி விட்டான் பாருங்க. இவன் உடனே அந்த ஆள்கட்டல சொல்லி விட்டான். शिमशोन भी अपना सीक्रेट को स्त्री को बताया, स्त्री ने जाके आदमियों को बताया. அப்போ அவர் சொல்லுகிறார், तब वो कहता है, என்னுடைய கிடாரியால் நீங்கள் உளப்படாது இருந்தால், அது ரொம்ப அழகா எழுதி இருக்காது. அது வந்து விவசாயி இருக்கவங்களுக்கு தான் புரியும் எல்லாம். और जो खेतीबाड़ी करते हैं उन लोग को वो वचन समझ में आएगा. நான் பார்த்த அந்த பெண் உங்களுக்கு சொல்லாவிட்டால் தெரிந்திருக்காது, கடும் கோபத்திலே அவர் சில காரியங்களை செய்து விட்டு போய் விடுகிறார். अत्यंत क्रोध के कारण कुछ कार्य को कर कर चला गया. அப்போ உலகம் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி அவர் அதோட இருந்திருக்கணும். அவர் संसार ऐसे ही तरह के लोगों से भरा है करके समझकर थोड़ा सावधान रहना चाहिए था. காசா எல்லாருக்கும் தெரியும், சண்டை நடக்குது இல்லையா? अभी जो गासा है, अभी का जो गासा आप सबको पता है, தெரியுமா தெரியாதா? आपको पता है कि नहीं? சிம்சன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு தவறான ஸ்திரியை கண்டு அவளிடத்தில் இருந்தான். शिमशोन गाजा में गया और एक वेश्या को देखकर उसके पास गया. வந்திருக்கிறதுனால அந்த ஊர்ல எல்லாம் கூடி எல்லாம் பிடிச்சுவன கொன்னுறன்னு சொல்லி அங்க காத்து கொண்டே இருந்தார்கள். तब जब गासा वासियों ने उसका समाचार मिला तो उसको शिमशोन को घात करने के लिए सोचा. ராத்திரி இருந்துச்சு, அந்த கோட்டையில கதவு நிலையெல்லாம் பிடிஞ்சு எத்தனையோ மைல் தூரம் தூக்கி சுமந்து கொண்டே போய் விட்டார். और रात भर नगर के फाटक को उसके घात पर ले गए, कितने सारे किलोमीटर चला गया.
அதுக்கு பிறகு தெரியல என்ற ஒரு பெண்ணு கிட்ட போனார். फिर ये स्त्री के बाद दिलाइला के स्त्री के पास गया. ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत सावधान रहना है. ரொம்ப மிட்டா பேசன்னு சொல்லி அந்த குழிக்குள்ள விழுந்துற கூடாது. बहुत मीठा बात कर रही है कर उस खड्डे में गिर न जाना है. ஏதோ அன்பு நம்ம மேல செலுத்துற மாதிரி பேசணும்னா அச்சா ஓ இந்த லேடியுமே வேற யாரும் இல்லன்னு போயிட கூடாது. और अपने ऊपर कोई प्रेम से बात भी करते हैं, इस स्त्री के जैसा कोई स्त्री है ही नहीं करके आपके मुंह से कबूल नहीं करना है. பாருங்க வந்து அந்த தெரியல என்னும் பேருள்ள அந்த ஸ்திரியோட சிநேகமா இருந்தான். उसके बाद लिखा है कि सिमसोन दलीला नामक स्त्री के साथ प्यार किया. எப்படி சிம்சோனை கொன்று விட வேண்டும்? कैसा भी सिमसोन को घात करना है. 5 அதிபதிகள் 5 अधिपतियां நாங்க 1100 வெள்ளி காசு ஒண்ணு தரோம்னா 5 பேரும் 5500 வெள்ளி காசு தருவோம் என்று சொன்னார்கள். एक व्यक्ति 1100 चांदी के सिक्के यानी कि 5 व्यक्ति मिलाकर 5500 सिक्के देंगे करके डिस्कशन हुआ. பணம் என்றால் पैसा है तो பணமும் வாயை பழக்கம் இல்லையா? ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்காங்க. तमिल में ऐसा एक कहावत है, अगर पैसा दिखाएगा तो डेड बॉडी भी चलेगा. डेड बॉडी வாயை பழந்துகிட்டு இருக்குமா? पैसा दिखाएंगे तो डेड बॉडी भी मुंह खोलेगा करके तमिल में एक कहावत है. பார்த்தா 5500 காசு வெள்ளி காசு अब கிடைக்குது. ये दलीला ने देखा 5500 चांदी का सिक्का मिलने वाला है. அவன்கிட்ட பலம் நிறைய இருக்குது. सिमसोन के पास बल ज्यादा है. அவனை எப்படி கொல்ல வேண்டும்? कैसा सिमसोन को घात करेंगे. முதல் முறை கேட்கிறாள், पहला बार पूछती है, உன்னுடைய பலம் எதிலே இருக்கிறது? सिमसोन तेरा बल किधर है. உன்னை எப்படி கட்டி உன்னை சிறுமைப்படுத்தலாம்? कैसा तुझे बांधकर छोटा कर सकता है. அத கயிறு போட்டு கட்டி உன்னை கம்ப போட்டு கொன்னு உன்னை எப்படி சாகடிக்கலாம்னு கேட்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இல்லையா? दलीला अगर मैं छोटे में बोलूं तुझे बांधकर तेरा खत्म कैसा करे இல்லையா? அப்ப இவன் ஏதோ ஒண்ணு சொல்லுகிறான். तब कुछ तो और बोलता है सिमसोन. இப்படி கயிறுனால கட்டினா நான் வந்து உடனே எனக்குள்ள பலம் போயிடும்னு சொல்லுகிறான். तो सिमसोन बोलते हैं ऐसा नया रस्सी से मुझे बांधेंगे तो मेरा बल चले जाएगा और मेरा ताकत खत्म हो जाएगी. இல்ல என்ன இதுன்னா பாருங்க, கெட்டி முடிச்ச உடனே சிம்சோனே जैसे ही उसने बांधा सिमसोन பிலிஸ்தர் உன் மேல வந்து விட்டார்கள். फिर से तेरे पास आ गए. அவன் எந்திப்பான் பரிசுத்தன் வந்தோன்னு அந்த எல்லாம் கெட்டின கயிறெல்லாம் அப்படியே தீப்பொட்டி எரியுமா துண்டு துண்டு அதெல்லாம். जैसे ही सिमसोन उठा पवित्र आत्मा आया, जो रस्सी से बांधा कट 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 करके आग के समान जल गई. மறுபடியும் கேட்கா, वापस दलीला पूछती है, நீ ஏமாத்துற, तू झूठ बोलता है. இவ்வளவு தூரம் வந்து லவ் பண்ண வரேன்னு சொல்லி வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுத. इतना दूर से आकर मेरे से प्रेम करता है बोलता है, तू झूठ बोल रहा है. உன் வாய் தான் பேசுது, உன் இருதயம் என் கூட இல்ல. केवल तेरा मुंह बात करता है, तू मेरे से सच्चा प्रेम नहीं करता है. இப்படி சொன்னோனே சிலங்க பிகலாயிருவாங்க உடனே. ऐसा बोलते हैं तो कुछ लोग पिघल जाते हैं. என்ன இப்படி சொன்னோனே பிகலாயிருவாங்க. ऐसा बोलते ही पिघल जाते हैं. ஏம்மா நீ கவலைப்படாத, உனக்காக என் ஜீவனே கொடுப்பேன். कुछ लोग बोलते हैं प्रेम करते समय, और तू चिंता मत कर, मैं तेरे लिए मेरा जान दूंगा. இப்போ நான் ஒரு கத்தி வச்சு இப்படி கிழிச்சு உன் பேரை இதுல எழுதுறேன். अभी से मैं चाकू से टैटू बनाकर तेरा नाम लिखता हूँ. இது நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. आज भी संसार में यही हो रही है. அவர் ரெண்டாவது கேக்குறா பாருங்க. अब दूसरी बार दलीला पूछती है, நீ எப்படி சோழிய முடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. तेरा सत्यानाश कैसा करे वो बता. அப்ப இன்னொன்னு சொல்லுகிறான். अब दूसरी बार सिमसोन जवाब देता है. அதையும் செஞ்சு பார்க்கிறார்கள். वो भी फिलिस्तीन ट्राई कर कर देखते हैं, அப்பவும் முடியல. सक्सेस नहीं हुए. போ நீ எனக்கு கூட என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் போ. जा तू प्रेम नहीं करूंगा तेरे से, तू चले जा करके दलीला बोलती है. அன்னைக்கு அவன்கிட்ட உண்மையான அன்பு கூர்ந்தாளா? क्या दलीला ने सिमसोन से सच्चा प्यार किया? 5500 அந்த வெள்ளி காசு மட்டும் தான் பார்த்தா. दलीला का ध्यान 5500 सिक्का में था. அவனை கொன்னுட்டாவது அதை வாங்கிடுவான். सिमसोन को खून करेंगे, 5500 सिक्का ले लेंगे. அநேகர் இப்படிதான் இருப்பார்கள். आज भी लोग ऐसे ही हैं. வலையில போய் விழுந்தீங்கன்னா நீங்க அதோட அவுட். जाल களத்துல में கயிறு போட்டு இறுக்கி மூச்சு போக முடியாது ஆகி உங்களை சாகடிச்சிருவாங்க. जाल में जाकर आप गिरते हो, फिर कसकर पकड़ते आपको खत्म करते. மூணாவது ஒண்ணு இப்படித்தான் சொல்லுகிறார். तीसरी बार पूछती है, तीसरी बार அப்ப கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. நம்மள கொல்லணும்னு கேட்கல, பலம் எங்க இருக்குன்னு கேட்கல. இது ஏன் விட்டு சொல்லணும், அப்பமே எஞ்சி ஓடி போயிருக்கலாம். सिमसोन को थोड़ा सोचना चाहिए था. 3 बार ये सवाल करती है कि तेरा खत्म करे, कि तेरा नाश कैसा करे, तभी तो दिमाग आना चाहिए था. ஆனா அந்த சின்ன சின்ன பாவம், இந்த பாவம் உங்களை விடாத அப்படியே பச மாதிரி ஒட்டிக்கிட்டு எப்படி விட போக முடியாது, இருக்க முடியாது, ஆனா இருக்கணும் அப்படின்னு இதுல நீங்க பாவத்துல உழந்துகிட்டு இருப்பீங்க. और ये जो छोटा छोटा पाप एक गम के जैसा चिपकता रहेगा, जैसा गम चिपका रहता है बाहर नहीं निकलता, वैसे चिपका ही रहेगा. மூணு இதுலயும் வந்து இவன் உடனே ஜெயிச்சிட்டான். 3 बार सवाल की, 3 बार सिमसोन गलत जवाब दिया, जीत गया. அந்த பொம்பளை ஈஸியா விட்டுருவாளா? क्या वो लेडी वो स्त्री छोड़ देगी? छोड़ देगी? சாயந்தரம் சொல்லுங்க. वो स्त्री छोड़ेगी कि नहीं? அதாவது மந்திரம் வச்சிருக்கா, இவன் தாங்க மயங்கி கிடக்கான அவகிட்ட போய். वो स्त्री ने मंत्र जादू करके उसको पकड़ के रखी और ये भी बेहोशी में
இவன் அறிவில்லாம அங்கே விழுந்து கிடக்கானே. दिमाग के बिना बेहोशी में पड़ा है शिमशोन। எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லிடுவான். कितना भी बोलो तुमको दिमाग नहीं, उल्टा बोले। அவன் அதுல மயங்கி அவன் வந்து ஒண்ணு இல்லாம இப்ப அவுட் ஆகி கிடக்குறான். एक बेहोशी की स्थिति में कुछ समझ भी नहीं आ रहा है, बैठा है। பாருங்க, அதாவது நம்ம வந்து சின்ன பாவனை அலோவ் பண்றோம். அதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் போதிக்கிறேன். मैं ये क्यों शिक्षा दे रहा हूँ, छोटा पापी तो है ऐसा मत बोलिएगा। அப்பொழுது அவள் அவனை பார்த்து, तब वो उसको देखकर, உன் இருதயம் என் இருதயத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கல, तेरा हृदय मेरा हृदय के साथ जुड़ा हुआ नहीं है। ஓயாம ஐ லவ் யூ எப்படி சொல்லுவே நீ? तू बार बार मैं प्रेम करता हूँ तू कैसा बोल सकता है? இப்படி கேட்டவன் உள்ளத்துல குத்துன மாதிரி தெரியுது. ऐसा जब कठोर तरीके से पूछा तो शिमशोन को थोड़ा अभी लग रहा है। உன்னை லவ் பண்றவனை சிநேகிக்கிறேன்னு நீ எப்படி சொல்லுகிறாய்? तू बोल रहा है ना कि तू प्रेम करता है, साबित कर। இந்த மூன்று முறையும் நீ வந்து என்னை வந்து ஏமாற்றி விட்டாய். 3 बार तूने झूठ बोलकर मुझे फंसाया। உன்னுடைய மகாபலம் எதில் இருக்கிறது எனக்கு நீ சொல்லு. तेरा अति महान शक्ति कहाँ है? இதுவரை சொல்லாம போனேன்னு ஒரே கூப்பாடு. अभी तक तूने सच बताया नहीं करके दलीला चिल्ला रही है। பொம்பளைக்குள்ள ஆயுதத்துல அது ஒரு ஆயுதம். அழுதுட்டா போதும், இவன் ஆம்பளை அப்படியே அங்கனே மயங்கி அந்தால இருந்தால பிகளை அங்கனே விழுந்துருவான். और जो स्त्रियों के पास बहुत सारा हथियार है, उसमें एक हथियार है ये आंसू बहाना। आंसू बहाएगा तो सामने वाला थोड़ा पिघल அவன் जाएगा। திறமைகள் சாதாரண விட மாட்டான். और वो देखो बहुत शक्तिशाली, छोड़ेंगे அவன் नहीं। நினைச்சே செஞ்சு இவனை சோழி முடிக்கவே விட மாட்டான். कैसा भी खत्म करने तक स्त्री छोड़ती ही नहीं। இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டதான். பாருங்க என்ன அழகா எழுதி और வச்சிருக்காரு. प्रतिदिन उसके ऊपर दबाव और प्रेशर डाला करके वचन में अच्छे से लिखा है। உடனே அவன் வந்து என்ன வந்துரும்? तुरंत क्या होगा? நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? உடனே ரொம்ப டென்ஷன் வந்துட்டுனா हमको टेंशन प्रेशर आया तो हम क्या करते हैं? என்ன சொல்லுவோம் அதுக்கு? हम क्या बोलते हैं? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு அவரு. और अगर प्रेशर बोलते हैं, टेंशन बोलते हैं हम लोग। இங்கிலீஷ்ல டிப்ரெஷன். डिप्रेशन करके एक शब्द है அவன் டிப்ரெஷனை கொடுக்கா. और वो डिप्रेशन दे रहा है, स्ट्रेस दे रहा है मुझे। थैंक यू, கரெக்டான வார்த்தை சொன்னா டிப்ரெஷன். और सही शब्द बताया है। இப்படி அலட்டி கொண்டிருந்தபடியினால் इतना स्ट्रेस और डिप्रेशन दिया इसलिए டிப்ரெஷன் ஆயா ஜீவன் என்ன என்ன அடுத்த என்ன செய்வான்? अब ये थकावट में चला गया। अब ये क्या करेगा? டிப்ரெஷன் ஆயிட்டா ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவான். अगर डिप्रेशन आ गया, एक दिन हार्ट अटैक आएगा, मर जाएगा। அதானே வரும். वही तो होगा। இங்க பாருங்க, அப்படிதான் எழுதி இருக்குது. वैसे ही यहाँ पर लिखा है, அவன் சாகத்தக்கதாய். वो मरने तक, இனி செத்தாலும் பரவாயில்ல, मर भी जाए चलेगा, சாகத்தக்கதாய். और मरने तक அவன் ஆத்துமா ரொம்ப வியாகுலப்பட்டு விசனப்பட்டுதான். उसकी आत्मा बहुत जो है कड़वाहट हो गई। அப்ப அந்த நேரத்துல எஞ்சி பேசாம போயிருந்திருக்கலாம்ல. उस टाइम पे उठकर जाना चाहिए था। ரைட் தானே? सही है। டிப்ரெஷனை கொடுத்துட்டா. अभी डिप्रेशन दे दिया। அவனுக்கு தெரியும் இந்த சீக்கிரம் தெரிஞ்சு நம்மள கொன்னுருவாங்கன்னு தெரியும். शिमशोन को भी पता है, मेरा रहस्य बता दिया, मुझे घात कर देंगे, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. मुझे खून कर देंगे। ஆனாலும் பாருங்க, அவன் அந்த சின்ன பாவனை விடாம அவ கூட இருந்ததுனால, शिमशोन देखो छोटा पापे समझकर दलीला के साथ रहा, इसलिए அப்படி இருந்தபடினால ऐसा उसके साथ ही रहा, इसलिए சாகத்தக்கதான் நம்ம தன்னோட சீக்கிரட்டை அவளுக்கு சொல்லுகிறார். मरेगा तो भी चलेगा, अब अपना रहस्य को बताने वाला, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி விட்டான். अपना हृदय का सब बातें खुलासा कर दिया। ஒரு பொம்பளை எவ்வளவு திறமை உள்ளவா. देखो एक स्त्री कितना बुद्धिमान है, எப்பேற்பட்ட ஆம்பளையும் சொல்லி முடிச்சிருந்தா. कैसा प्रकार का नर यानी कि स्त्री लड़के को भी पिघल सकती है। நியாயாதிபதி வந்து 20 வருஷம் ஜனங்களை ஆட்சி பண்ணினவர். शिमशोन 20 साल लोगों का न्यायाधीश रहा। சிங்கம் வந்தானா அதே வாய்க்குள்ள கையோடு ரெண்டா கிழிச்சு போட்டவர். एक बार सिंह आया था, सिंह के मुंह में हाथ डालकर सिंह को 2 फाड़ा हुआ व्यक्ति। அவர் 300 நரியை பிடிச்சு வால்ல தீய கொளுத்தி அந்த எல்லா நிலங்களையும் அழிச்சார். 300 लोमड़ियों को जो मारकर उसकी पूंछ को बांधकर आग लगाया हुआ व्यक्ति। நினைச்சு பாருங்க, 300 நரி. सोचो 300 लोमड़ियों को खून किया हुआ व्यक्ति। அதை இவரு பிடிச்சு उसको ये पकड़कर வால்ல தீய கட்டி எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். और उसके जो पूंछ को एक साथ बांधकर आग लगाकर सब नाश ஆனா किया। அவர் வாழ்க்கையில் நுழைஞ்ச ஒரு நரியை அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. लेकिन उसकी जिंदगी में आया हुआ एक लोमड़ी को ताबे में नहीं ला पाया। அதுக்கு அவர் இடம் கொடுத்து விட்டார் பாருங்க. उस एक लोमड़ी को उसने जगा दिया, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி अपना விட்டார். हृदय का सारा रहस्य बात को प्रकट किया। அதை கண்டபோது जब वो देखा तभी எழுதி இருக்கிறது அங்கே. यहाँ पर ऐसा लिखा है, இந்த ஒரு முறை கண்டிப்பா வாங்க. इस एक बार आप आइए। அவனை உடனே நினைச்சா இன்னைக்கு என் மடியில படுத்து தூங்க அப்படின்னா. आज उसने बोले मेरे मांडी में सो जा। அவன் தான் இப்பதான் பேவுஸ் ஆயிட்டானே.
कंप्लीट बेहोशी में चला गया, உடனே மடியில தலையை வச்சு படுத்தான். मांडी में जाकर लेटकर सो गया அப்படிதான் शिमशोन। எழுதியிருக்கு. ஐயா என்ன சொல்றாங்க நினைக்கிறேன், வீட்டுல போய் நல்லா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. और न्यायाधीश के पुस्तक 16 अध्याय को घर पे आके पढ़िएगा। அவன் மடியில தலையை வச்சு தூங்கினவனுக்கு நல்ல தூக்கம் வந்துட்டு இவனுக்கு. और जैसे ही शिमशोन दलीला के मांडी में सोया, अच्छा नींद आया। அவன் ஒருத்தனை கூப்பிட்டா, முடிவு எடுத்தவனை கூப்பிட்டா, बाल काटने वाले को बुलाया, இவன் சடஜடையா போட்டிருக்கேன் துண்டு துண்டா வெட்டி எடுன்ட்டான். इसने शेंडी लगाया, सारे शेंडी को काटो करके बोला। எல்லாம் வெட்டி எடுத்த உடனே सब शेंडी को काटने के बाद, ஏன்னா இந்த எல்லாரும் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க பிடிக்கிறதுக்கு. क्योंकि सब लोग छुपे हुए बैठे हैं कि कैसा भी इसको पकड़े। சிம்சோனை எந்திரி, आप बोले, हे शिमशोन जाग, நான் வந்து பெலிஸ்தர் உண்மையில வந்து விட்டார்கள். फिलिस्तीन तेरे ऊपर आ गए। இவன் எப்போதும் போல உதறி போட்டு அப்படியே எந்திரிச்சு தான் போனான். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டான். हमेशा सीना तान के जैसा आगे बढ़ता है, अभी भी सीना तान के उठ रहा है। ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போனதே அறியாமல் இருந்தான். परमेश्वर उससे अलग हो गया, ये अनजान से वो தேவனுடைய उठा। பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के संतान अच्छे से जान लो, ரகசிய பாவத்தில் தயவு செய்து இருக்காதீர்கள். रहस्य पाप में दया करके मत रहना, சின்ன சின்ன பாவம் என்று சொல்லி அதை வைத்துக் கொண்டு இருக்காதீர்கள். छोटा छोटा पाप करके मत रखिएगा। எந்த ஒரு அந்த அதுக்கு முடிவு வரும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். जब अंत आएगी बहुत कठोर होगी। பாருங்க, இவன் தேவன் இவரை விட்டு விலகி விட்டார். परमेश्वर शिमशोन से अलग हो गया, அவன் பிடித்தார்கள். उसको पकड़ा। பிடித்தோடனே என்ன செஞ்சார்கள்? पकड़ा तो पहला क्या किया? கத்தியை கொண்டு கண்ணுல குத்தி கண்ணு ரெண்டையும் பிடிக்கிட்டார். கண்ணு இருந்தா தானே பார்த்து நம்மள அடிப்பான். एक चाकू लिए आंख में घुसाए, दोनों आंख को निकाले, क्योंकि आंख रहेगा तो ही तो सब देख पाएगा। எவ்வளவு பெரிய நியாயாதிபதி, எவ்வளவு மேன்மையா இருந்தவர். कितना महान व्यक्ति न्यायाधीश था। ஒரு பொம்பளை கேட்டுட்டு இருந்தா அப்பவே ஓடி போயிருக்கலாம். அதுக்கு அடிமையான படிக்கலாம் அங்கே அவன் சாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. एक स्त्री के बातों के जाल में फंसकर परमेश्वर का उल्लंघन करके जाल में फंस गया। நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. हमारा बगीचा में बारियां और फूल है। ஆவிக்கிற வாட்டில வளர்ந்து போய் கொண்டிருக்கிறோம், கனி கொடுக்க போகிறோம். நமக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். आत्मिक जिंदगी में हम प्रतिदिन आगे बढ़ रहे हैं, परमेश्वर आशीर्वाद बहुत सारे रखे हैं। கவனம் நமக்கு தேவை. सावधान की जरूरत है। கண்ணு ரெண்டையும் பிடுங்கினார்கள், கையில விலங்க போட்டு இழுத்துக்கிட்டு போனார்கள். शिमशोन के दोनों आंखों को उखाड़ा गया, हाथों में जंजीर बांधा गया, खींच के लेकर गया, கொண்டு போய் மாவரைக்க வைத்தார்கள். जाकर आटा पीसने के लिए रखा। நீ மாவரைக்கணும் அப்படிங்க வந்து அப்படி உரல் வச்சு அரைக்க நினைக்காதங்க. आप लोग लेडीज ऐसा सोचो मत कि जैसा लेडीज लोग आटा அங்க चीपा பெரிய சட்டில போட்டு அவன் வந்து அப்படியே அந்த மாடு மாதிரி சுத்தி விட்டு அப்படி போட்டு அரைக்கணும். जैसा जो गाय जो है, बैल जो है, जब पीसता है तेल, वैसा आटा पीसने रखा। ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार किया है। என் மகனே என் மகளே அன்பா கூப்பிடுகிறார். हे मेरा बेटा बेटी करके परमेश्वर प्रेम से बुलाते हैं। உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. तेरा चेहरा को मुझे உன் दिखा, சத்தத்தை நான் கேட்கட்டும். तेरा मीठा बोल मुझे सुनना பாடலை है, கேட்கட்டும். तेरा गीत मुझे सुनना எனக்கு है, இனிமையாக இருக்கிறது. वो मेरे लिए बहुत मिठास है, முகரூபம் அழகாக இருக்கிறது. तेरा चेहरा अति सुंदर है, நீ என்னுடையவர், तू मेरी है, நீ என்னுடையவள். तू मेरा है। எவ்வளவு அருமையான தேவன். कितना अच्छा परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய யார் உள்ளத்துல இருந்தாலும் மறைவான பாவமோ வெளிவான பாவமோ இன்னைக்கே விட்டுருங்க அதை. अगर अंदर गहराई में छुपा हुआ पाप, बाहर खुला हुआ पाप कुछ भी रहेगा, आज ही कबूल कर दो। மெதுவாக சோதனை மெதுவாகத்தான் ஆரம்பிக்கும். परीक्षा धीरे धीरे स्टार्ट होगी। இது ஒரு சிறிய பாவம் தானே என்று நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தால், ये तो छोटा पाप है, ऐसा आप लोग अज्ञान में रहेंगे तो ஒரு தடவை செஞ்சா என்ன, एक बार करेंगे तो क्या நீ செய்வீங்க. आप करोगे? ஆண்டவர் கிருபையுள்ளவர், அன்னைக்கு ஒண்ணும் செய்ய மாட்டார். उस दिन परमेश्वर दयालु है, कुछ नहीं करेगा। ரெண்டு திரும்ப மூணு திரும்ப அப்பமா ஆண்டவர் திருந்திருவான்னு பார்த்து கொண்டே இருப்பான். 2 बार 3 बार परमेश्वर आज सुधरेगा ऐसा सोचेंगे। அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தால், उस पाप को जगह दिया तो அந்த சோதனை பாவம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். उस परीक्षा की पाप बार बार आएगी। இதுதான் அவருடைய வாழ்க்கையிலே, சிம்சோன் வாழ்க்கையிலே உண்டானது. यही शिमशोन की जिंदगी में हुआ। வர வர அவருடைய மனதிலே அவனுக்கு வந்து போராட்டம் அதிகரித்தது. उसके दिमाग में बहुत सारी परीक्षाएं। நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பாவத்திலே உழந்து கொண்டு இருந்தால், आप भी परमेश्वर के वचन के उल्लंघन करके पाप में रहेंगे तो உங்கள் மனதில் இப்படித்தான் போராட்டம் வரும். நீங்கள் வந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க முடியாது. आपके मन में भी ऐसी परीक्षा आएगी, आप लोग भी जी नहीं सकोगे। தன்னுடைய ரகசியத்தை சொல்லிவிட்டான். अपने रहस्य को बता दिया। அப்படின்னு என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தனா சின்ன சின்ன பாத்து இடம் கொடுத்து நிறைய வந்து இப்ப வந்து பெரிய பாவியா மாறுகிறோம். हम पवित्रता के लिए जगह दिए थे, लेकिन छोटा पाप करके बड़ा पाप के लिए जगह दे दिया। கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், चर्च तो जा रहे हैं, பைபிள் கையில தான் கொண்டு போகிறோம், बाइबल भी हाथ में है, பாட்டு படிக்கல எப்படி கை தட்டி தான் இருக்கிறோம், और गाना भी गाते हैं, ताली भी बजाते हैं, ஆனா நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நாம் விட்டு விட்டோம். लेकिन अपने पवित्र जिंदगी को खो बैठे, தேவனோடு உள்ள உறவை விட்டு விட்டோம், परमेश्वर का रिश्ता को खो बैठे। அப்ப நம்ம அப்படி காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तो ऐसे हम नहीं दिखाई देना चाहिए करके परमेश्वर कहते हैं। பாருங்க, மடியில தலையை வச்சு தூங்கினா, मांडी में सोया,
அப்ப ஜெபம் குறையும் உங்களுக்கு உடனே. तो पहला प्रार्थना की कमी होगी। ஜெபம் குறைந்து விட்டால் உங்களுக்கு விசுவாசம் பலவீனமாகி விடும். प्रार्थना कम हो गई तो विश्वास कम हो जाएगी। ஆவிக்குரிய பலத்தை இழந்து போவீர்கள். நீங்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு நிற்க கூட உங்களுக்கு பலன் இருக்காது. आप लोग आत्मिक शक्ति खो जाओगे, फिर खड़े रहने की ताकत नहीं நீங்கள் है। அடிமைத்தனத்துக்குள்ளாய் போய் விடுவீர்கள். आप गुलामी में चले जाओगे, நீங்கள் பாவத்துக்கே அடிமையாகி விடுவீர்கள். पाप का गुलाम बन जाओगे। அப்ப சிறு நரிகளும் குழி நரிகளும் போல இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவத்துக்கு கண்டிப்பா இடம் கொடுக்க तो கூடாது. छोटे लोमड़िया और घड्डे लोमड़िया ऐसे छोटे छोटे पाप के लिए जगह ना देना। இருந்து உங்களை கூட்டி கூட்டி பெரிய பாவத்தால கொண்டு போய் தள்ளி விடும். रह कर आपको बड़े पाप में धक्का देगी। பாவத்துக்கு அடிமையாகி விடுவோம். पाप की गुलाम बन जाएंगे। பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவோம். पाप के स्वभाव और आदत के लिए जगह दे देंगे। ஆன்மீக குருட்டுத்தனம் நமக்கு வந்துவிடும். आत्मिक अंधे हो जाएंगे। ஒரு தவறான உறவு, एक गलत रिश्ता, ஒரு தவறான பாவம், एक गलत पाप அதை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் निरंतर करते रहोगे तो அது உங்களை நிச்சயமாக அழித்து விடும். वो निश्चय आपको नाश कर देगी। அந்த பாவம் செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது, அந்த லெவலுக்கு கொண்டு வந்து விடும். फिर ऐसा एक परिस्थिति में चले जाओगे कि बिना पाप के आप रहोगे ही नहीं। கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு பழகணும்னு பாருங்க. थोड़ा थोड़ा दारू पीते हैं, पहला देखो, கடைசியில பெரிய ட்ரங்கடா மாறிடுவான். आखिर में बड़ा शराबी बनता है। பிறகு அந்த குடி இவனை விடாது. उसके बाद वो शराब इस व्यक्ति को छोड़ता அந்த है। குடிக்கிற காலையில எஞ்சோன்னு கை காலெல்லாம் ஆடாத குடிச்சு போறது தான் சரியா இருப்பான். फिर देखो दारू पिएंगे नहीं तो हाथ पैर सब कांपने लगता है, दारू पिएंगे तो ये दिन चलता है। அவன் ஹார்ட் அவனுடைய லிவர் எல்லாம் பாதிச்சு அவனை அப்படியே பாதி வயசுல க்ளோஸ் பண்ணிடும். उसका हार्ट, उसका जो लंग्स सब बिगाड़ता है, कम उम्र में मर जाता है। நம்முடைய பாவத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். इसलिए पाप के लिए मत जगह दीजिए। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் परमेश्वर के संतान हम சின்ன சின்ன பாவத்தை தயவு செய்து அலோவ் செய்யாதீர்கள். छोटा छोटा पापी तो करके आप लोग अलाउ मत कीजिए। வெளியே பார்த்தா எல்லாம் சரியாகத்தான் இருக்குது என்று தோன்றும். बाहर से देखेंगे तो सब कुछ ठीक ठाक है। உங்க வாழ்க்கையில பலம் தராமல் உங்களை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு நாள்ல விட்டு குழியில் தள்ளுவதற்கு. लेकिन एक दिन आपके जिंदगी में प्रतिफल नहीं आएगी ताकि आपको गड्ढे में धक्का दे। அப்ப இதுக்கு தீர்வுதான் என்ன, முடிவுதான் என்ன? ठीक है, ये सारा बातों का हल क्या है? இப்பொழுதே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். अब अपने जिंदगी को परख कर देखिए। உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? क्या परमेश्वर के नापसंद के कार्य आपके जिंदगी में है? பக்தன் சொன்னார், ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து பாரும். भक्त ने कहा, हे परमेश्वर मुझे जांचिए। உம்மை வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாரும். क्या आपको निराश करने की कार्य मेरे जिंदगी में है? क्या मेरे में जांचिए। சொல்லும் ஆண்டவரே விட்டு விடுகிறேன். मैं ऐसा है तो परमेश्वर बताओ, मैं छोड़ता हूँ। உடனே செயல்பட வேண்டும் பாருங்க. तुरंत कार्य करना है, நான் வெயிட் பண்ண கூடாது. हम देरी नहीं करना है। வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் இருக்கிறதா? क्या वेदना पहुंचाने वाली चीज हमारी जिंदगी में है? क्या ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருக்கிறதா? परमेश्वर को नाराज करने वाली कार्य हमारी जिंदगी में है? क्या மற்றவர்களை வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் இருக்கிறதா? दूसरों को वेदना करने की कार्य मेरी जिंदगी में है? क्या தயவு செய்து தாமதிக்காதீர்கள். दया करके देरी मत कीजिए। சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. शैतान को जगह न दीजिए। சீக்கிரத்திலே அதிலிருந்து திருந்திக் கொள்ளுங்கள். जल्दी उसमें से बाहर आइए। உங்களுக்கு தோட்டம் வந்து அது ஒரு திராட்சை தோட்டம், ஒரு அருமையான உங்களுடைய வாழ்க்கை ஒரு அருமையான திராட்சை தோட்டம். एक अच्छा जिंदगी यानी कि एक अच्छा दाखलता यानी कि एक अच्छा बगीचा। தேவன் உங்களிலே பலன் காண விரும்புகிறார், பழத்தை அதாவது ஃப்ரூட்ஸை எதிர்பார்க்கிறார். परमेश्वर देख रहा है कि तुम्हारे बगीचे में फल है क्या। உங்களையும் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். आपको भी आशीर्वाद करते आ रहे। இந்த குளிநரிகளும் சிறுநரிகளும் போல இந்த சின்ன சின்ன பாவத்தை இடம் கொடுத்தால் அது உங்களை பெரிய பெரிய பாவத்துக்கு கொண்டு போகும். ये छोटे लोमड़ियों को आप लोग जगह देंगे तो जैसा बड़ा पाप के लिए जगह होती है, கண்டிப்பாக நீங்க அதுக்கப்புறம் ஆண்டவரை தேட முடியாத லெவலிலே சாத்தான் தள்ளி கொண்டு போய் விடும். ऐसा एक परिस्थिति में आएगा कि आप परमेश्वर को ढूंढ भी नहीं पाओगे। அதனால் உங்களுடைய ஆசீர்வாதம் குறையும், उससे आपके आशीर्वाद कम होगी, உங்களுடைய சமாதானம் போய்விடும், आपकी शांति चले உங்களுடைய जाएगी, விசுவாசம் பலவீனப்படும். विश्वास निर्बल होगी। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? இப்பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். अपने हृदय को आंच जांच कर அதை देखिए। பரிசோதித்து பாருங்கள். उस हृदय को परख कर देखिए। தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? क्या परमेश्वर के नापसंद की कार्य मेरी जिंदगी में है क्या? இன்றே நீங்கள் தீர்மானியுங்கள். आज ही आप लोग निर्णय लीजिए। ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் இருக்க நான் இப்பொழுதே அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். हे परमेश्वर अब भी मैं कबूलात करता हूँ, என்னுடைய இந்த தவறான பழக்கம் இருக்கிறது, मेरे अंदर ये गलत आदत है, இந்த தவறான உறவு இருக்கிறது, मेरे अंदर ये गलत रिश्ता है, ரகசிய பாவங்கள் இருக்கிறது. ये रहस्य पाप है। நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, आप पवित्र है परमेश्वर, நாங்களும் பரிசுத்தமா இருக்கும்படி எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே. हम भी पवित्र रहना चाहिए करके आपने कहा। உங்களை அழைத்தவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல जैसे तुम्हारे बुलाने वाला परमेश्वर पवित्र है,
எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்க. तुम्हारे सारे चाल चलावट में पवित्र रहो। நீங்கள் தீர்மானம் எடுத்தா आज निर्णय लिए तो நான் பரிசுத்தமாகத்தான் வாழ்வேன். आगे से पवित्र में இனி रहूंगा, நான் பாவத்துக்கு இடம் கொடுக்க आपसे மாட்டேன். पाप के लिए जगह नहीं दूंगा, மற்றவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டேன். दूसरों को दबावट नहीं दूंगा, மற்றவர்களுக்கு நான் பிரச்சனை உண்டு பண்ண மாட்டேன். दूसरों को समस्या नहीं दूंगा, தேவனுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன். परमेश्वर के सामने पवित्र रहूंगा। இன்றை விட்டு விடுங்க. आज ही छोड़ दीजिए, ஆண்டவர் முழுவதுமாக நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. पूर्ण तौर से परमेश्वर को समर्पित करो, தேவனிடம் மனம் திரும்புங்க. परमेश्वर से मन फिराओ, புதிய வாழ்க்கை இன்றிலிருந்தே தொடங்குங்க. नया जिंदगी आज से शुरुआत करो। ஆண்டவர் நம்மை எப்போதும் அழைக்கட்டும். परमेश्वर हमेशा हमें बुलाना चाहिए। என் புறாவே, मेरे कबूतरी, என் உத்தமியே, मेरे उत्तम, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு. तेरा चेहरा को मुझे दिखा, நான் அதை பார்க்கட்டும். मैं उसे देखना உன் चाहिए, சத்தத்தை நான் तेरा கேட்கட்டும். आवाज को सुनना है, அவருடைய சத்தம் இனிமையாக இருக்கிறது. तेरा आवाज बहुत मिठास है, உன் முகரூபம் அழகாக இருக்கிறது. तेरा चेहरा अति सुंदर है। ஹalleluya. हालेलुया। பாவங்களை விட்டு पाप को छोड़कर, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு परमेश्वर के नापसंद के कार्य को இந்த छोड़कर, நீங்கள் முடிவெடுக்கின்ற பொழுது, आज जब आप निर्णय लेते हो, உங்கள் இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, अपने हृदय को परमेश्वर के अर्पण करते அவர் समय நம்முடைய பரிசுத்தத்தை கழுவி சுத்திகரிக்கிறார். अपने पवित्र लहू से परमेश्वर धोता है, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். अपने आप को पवित्र करता உங்களை है, மறுபடியும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். वापस अपने बच्चे के समान कबूल करता है। அப்படியே நாம பெரிய பலங்களை நாமும் பெற்றுக்கொள்வோம். हम भी बड़े बड़े फल पाएंगे, மற்றவர்களுக்கு நாம் பலன் கொடுக்கிறவர்களா இருப்போம். दूसरों को भी हम फल देंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचनों को आशीर्वाद करेंगे। ஹalleluya.